பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். போன வாரம் நியாய தீர்ப்பு குறித்து நம்ம கர்த்தருடைய கிருபையோட நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அதுல குறிப்பா இந்த வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத ஆராய்ந்து பார்த்தோம். ஸோ முதலாவது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போதுதான் இந்த வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்பு இருக்கும். ஸோ இந்த தீர்ப்பு முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து அவர் 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியில அவர் துவக்குகிறார். இந்த 1000 வருட அரசாட்சி பரிசுத்தவான்களோடு கூட நடந்து முடிந்து 1000 வருட அரசாட்சியின் முடிவுல நமக்கு இன்னொரு தீர்ப்பு இருக்குது. அது பரிசுத்தவான்களுக்கு கிடையாது, அது துன்மார்க்கருக்கு மட்டும் இன்னொரு தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்புக்கு பேர் தான் பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பு. இதை நம்ம ஏற்கனவே பல பைபிள் ஸ்டடீஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனாலும் குறிப்பா இந்த வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத போன வாரம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். குறிப்பா இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது, அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி நடக்க போகிற இந்த வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்பு நாம ஏற்கனவே புரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி கர்த்தர் ஒரு கோர்ட் ரூம் ப்ரொசீஜர் மாதிரி கொண்டு போறது கிடையாது. ஸோ அது ஒரு ஓமையை போல மத்திய 25ஆம் அதிகாரத்துல வெள்ளாடு செம்மறியாடு தீர்ப்பு ஒரு ஓமையை போல சொல்லப்பட்டது. அது எப்படி நடக்க போகிறதுனா மத்திய 13ஆம் அதிகாரத்துல நம்ம 9வது வசனத்துல இருந்து வாசிக்கிறது போல முதலாவது களைகளை கட்டி ஆண்டவர் சுட்டெரிக்கிறார் என்பதை நம்ம வேதத்துல வாசித்தோம். ஸோ இந்த ஒரு 2-3 ஓமைகள் ஒரே மாதிரியே கர்த்தர் எழுதி இருக்கிறாரு. ஒண்ணு வெள்ளாடு செம்மறியாடு மாதிரி தான் நல்ல மீன்கள் கெட்ட மீன்கள் என்கிற அந்த வலை ஓமை மத்திய 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதே மாதிரிதான் கோதுமை மணிகள் களைகள். இந்த ஓமைகள் எல்லாம் நம்ம ஒத்து பார்க்கும் பொழுது முதலாவது அந்த களைகளை, அதாவது அந்த வெள்ளாடுகளை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறதுன்னு சொன்னாக்க, ஏற்கனவே 2ஆம் வருகைக்கு முன்னாடி நடக்க போகிற இந்த யுத்தங்கள், இந்த பிரச்சனைகள்ல அவர் இந்த களைகளை எல்லாரையுமே சுட்டெரித்து விடுவார். அதாவது துன்மார்க்கரை கர்த்தர் சங்கரித்து விடுவார். அதன் பிறகுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்க போகிறது. ஸோ இந்த நியாய தீர்ப்பே ஒரு அழிவாகத்தான் இருக்க போகிறது. அது 3ஆம் உலக போரோ இல்ல மற்ற யுத்தங்கள். இன்னைக்கு உக்ரைன்ல யுத்தம் நடக்குது. இன்னைக்கு ரஷ்யாவில் அழிவு நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஈரான்ல போர் நடந்ததை நம்ம பார்த்தோம். இஸ்ரேலை சுத்தி இருக்கிற நாடுகள்ல அழிவுகள் நடந்ததை பாக்குறோம். லெபனான்ல நிறைய யுத்தங்கள் நடக்கிறத பாக்குறோம். இது மாதிரியான யுத்தங்கள்ல கர்த்தர் யாரை கொள்ளுகிறார் என்றால் தனக்கு கீழ்ப்படியாத துன்மார்க்கரை அவர் சங்கரிக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னாக்க கர்த்தர் இவங்களுக்கு வெறும் மரணத்தை மட்டும்தான் கொடுப்பாரா? பட் இவங்களுக்கு வேற எதுவும் தண்டனை இல்லையா? அப்படி என்றால் நரகம் என்றால் என்ன அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். நரகம் என்றால் என்ன? இந்த 2ஆம் மரணம் என்று ஒன்று சொல்லி இருக்கிறது. அக்கினி கடல்ல கர்த்தர் எல்லாத்தையும் கீழ்ப்படியாத துன்மார்க்கரை அவர் தூக்கி எறிகிறார். இந்த அக்கினி கடல் என்றால் என்ன? 2ஆம் மரணம் என்றால் என்ன? நரகம் என்றால் என்ன என்பதை இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கிருபையோடு நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சரி, நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, 1000 வருட அரசாட்சி என்பது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அது தொடங்குகிறது. நாம இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கிறோம். ஸோ 1000 வருட அரசாட்சி கர்த்தர் வரும் பொழுது நடக்கிறது. பட் கர்த்தருடைய வருகையின் போது என்ன நடக்கும்னா, நீதிமான்களின் உயிர் தெழுதல் நடக்கும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல வாசிக்கிறது போல கர்த்தர் எப்படி வருகிறார்? ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் நம்ம கர்த்தருடனே விதமாய் எப்பொழுதும் கூட இருப்போம்னு வேதம் சொல்லுது. இப்ப நீதிமான்களின் உயிர் தெழுதல் நடக்குது. அதே போல கர்த்தருடைய வருகையின் போது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் கர்த்தரோடு கூட மேகத்தின் மேல சேர்ந்துக்கிறாங்க. சோ இந்த 2 பரிசுத்தவான்களையும் கர்த்தர் ஒன்றாக சேர்க்கும் பொழுது இந்த பரிசுத்தவான்களுக்கு மகிமைக்குரிய சரீரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மகிமைக்குரிய சரீரத்தை கொடுத்து நேரா எருசலேமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஒலிவ மலையின் மேல் கர்த்தருடைய பாதம் பதியும் என்பதை வாசிக்கிறோம். ஜக்கரியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்றது போல ஒலிவ மலையின் மேல கர்த்தர் நிற்பாரு. ஆனா அவரு தனியா போறது கிடையாது. 5வது வசனம் ஜக்கரியா 14:5 சொல்றது போல, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது அவர் இஸ்ரவேல் மக்களை காப்பாத்த போறாரு. சோ பரிசுத்தவான்களுக்கும் மகிமைக்குரிய சரீரம் கொடுத்தாச்சு. இஸ்ரவேலரும் அவரை கண்டு விசுவாசிக்கிறாங்க. 1000 வருட சாட்சி இவ்வாறு தொடங்க போகிறது. பட் துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும்? இப்ப ஏற்கனவே மரித்து போன துன்மார்க்கரை எடுத்துக்கோமே. இப்ப காயின் போன்ற துன்மார்க்கருக்கு அல்லது யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான், அவனை போன்ற துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும்? அவங்க எல்லாம் 1000 வருட சாட்சியில அவர்கள் உயிர்க்க போறது கிடையாது. பங்கு அவர்களுக்கு இல்லை.
மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் அவர்கள் உயிரடையவில்லை அப்படிங்கிற வசனம் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. அப்ப 1000 வருட அரசாட்சியில பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு பங்கு இருக்குது. இந்த 1000 வருட அரசாட்சியில பூமியில இருக்கிற இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படாத புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சுவிசேஷம் இதுவரைக்குமே அறிவிக்கப்படாத இன்னசென்ட்டா இருக்கிற புறஜாதி மக்களுக்கு யூதர்கள் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இந்த பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால வந்து நிரம்பக்கூடிய காலகட்டம் தான் அந்த 1000 வருட அரசாட்சி. பட் அந்த 1000 வருஷம் முடியுது. இந்த 1000 வருஷம் முடிகிறப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் வந்துட்டு துன்மார்க்கரும் உயிர்த்தெழுகிறார்கள் அப்படின்றத பாக்குறோம். மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் சுயாதீனர் எல்லோருமே அவர்கள் உயிர்த்தெழுந்து அவங்க பெரிய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அவர்கள் அனைவரையும் அந்த துன்மார்க்கர் அனைவரையும் வந்துட்டு கர்த்தர் தூக்கி அவர் அக்கினி கடலிலே போடுகிறார். அவங்களுக்கு ஒரு அழிவு இருக்குது அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். சோ இப்படிதான் 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி வந்து நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் நடக்குது. 1000 வருட சாட்சி முடிந்த பிறகு வந்துட்டு துன்மார்க்கருக்கு இந்த பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்புல ஒரு அழிவு இருக்குன்றதை நம்ம பாக்குறோம். சோ இதுல நம்ம அடிப்படையா புரிந்து கொள்ள வேண்டியது இந்த நரகம் அல்லது வந்துட்டு 2ஆம் மரணம் அக்கினி கடல் என்றால் என்ன. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு 5 அடிப்படைகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிரோடு இருக்கிற நீதிமான்கள் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரோடு கூட 2ஆம் வருகளை சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அதே போல வந்துட்டு மரித்த நீதிமான்களும் உயிர் தெழுவார்கள். இது ரெண்டுமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது நடக்க போகிறது. பட் மரித்த துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும்? மரித்த துன்மார்க்கர் யூதாஸ் காரியோத் போன்றவர்கள், காயின் போன்றவர்கள், இவங்க 1000 வருஷ அரசாட்சி முடிகிற வரைக்குமே இவங்க உயிர் தேட மாட்டாங்க. இவர்களுக்கான தீர்ப்பு பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பாக தான் இருக்க போகிறது. அடுத்து வந்துட்டு உயிரோடு இருக்கிற துன்மார்க்கர்களுக்கு வந்துட்டு என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி உயிரோட துன்மார்க்கர் இருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு நாட்டு தலைவர்கள்லாம் வந்துட்டு துன்மார்க்கரை போலதான் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் வந்துட்டு பாக்குறோம். இப்ப இன்னைக்கு ட்ரம்ப் மாதிரி ஆட்கள்லாம் துன்மார்க்கரை போலதான் அவங்களுடைய பிஹேவியர் வந்துட்டு இருக்குது. அப்ப உயிரோடு இருக்கிற துன்மார்கள் 2ஆம் வருகையில அவங்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களுக்கு கர்த்தர் வருகை முன்னாடியே நியாய தீர்ப்பு கொடுத்துருவார். யுத்தங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா? அந்த யுத்தங்களின் மூலமா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த வெள்ளாடுகளுக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து அந்த துன்மார்க்கரை அவர் சங்கரித்து விடுவார். வருகைக்கு முன்னாடியே உயிரோடு இருக்கிற துன்மார்க்கர்கள் கொல்லப்படுவார்கள். அப்ப துன்மார்க்கரின் முடிவு எப்படி இருக்கும்னா 2 கட்டமா இருக்கும். மாம்சத்துல கர்த்தர் அவர்களை சங்கரித்து விடுவார். அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபைனலா ஒரு தீர்ப்பு 1000 வருட சாட்சி முடிந்த பிறகு ஒரு தீர்ப்பு இருக்குது. அது வரைக்கும் அவங்க கர்த்தரை விட்டு விலகிய ஒரு வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கு. எப்படி வந்துட்டு அந்த மரித்த லாசருடைய ஓமையில வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம். இந்த ஏழை லாசர் மரிக்கிறான், அந்த பணக்காரனும் வந்துட்டு மரிக்கிறான். இமீடியட்டாவே வந்துட்டு ஒருத்தனுக்கு ஆறுதலும் இன்னொருத்தனுக்கு வேதனையும் இருக்குது. ஸோ அந்த பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது இமீடியட்டாவே இருக்கு. ஒருத்தன் வந்துட்டு கர்த்தருடைய கிருபையோடு ஆறுதல் அடைகிறான். ஆபிரகாமின் மடியில வந்துட்டு ஏழை லாசரு ஆறுதல் அடைகிறான். ஆனா அந்த துன்மார்க்கனுக்கு வந்துட்டு அந்த பணக்காரனுக்கு ஆறுதல் இல்லாம வேதனை அடைகிறான். கர்த்தரை விட்டு பிரிந்து இருப்பதே ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு நடக்குது. பட் ஃபைனலா துன்மார்க்கருக்கு ஒரு மேஜர் அழிவு, அதுதான் 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணம் என்பது அது 1000 வருட அரசாட்சியின் முடிவுல வந்துட்டு அக்கினி கடலில் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அவர்களை தூக்கி எறியும் பொழுது 2ஆம் மரணம் நடக்கிறது. பட் இந்த 2ஆம் மரணம் என்றால் என்ன? இந்த நரகம் என்றால் என்ன? இதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கவிருக்கிறோம். இதுக்கு ஒரு சில வார்த்தைகள் கர்த்தர் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு ஹீப்ரூலையும் புதிய ஏற்பாட்டுல கிரீக்லையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஷியோல் அப்படிங்கிற வார்த்தையும் சரி, ஹேடிஸ் அப்படிங்கிற வார்த்தையும் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு பாதாளம் என்கிற அர்த்தத்துலதான் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குது. சோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்தீங்கன்னா பிரசங்கி 9:10 மரித்தவர்களின் தற்காலிக இடம் என்று, அப்படி இந்த மரித்தவர்களின் தற்காலிக இடம் தான் வந்துட்டு பாதாளம். அதாவது ஷியோல் அல்லது ஹேடிஸ்ன்னு சொன்னாக்க மரித்தவர்கள் இருக்கிற இடம் பாதாளத்தை தான் வந்துட்டு இப்படி கர்த்தர் எழுதியிருக்கிறார். அடுத்து கெஹனா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. நரகம் அப்படின்றதுக்கு கெஹனா. இதுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரிஜினல் வந்துட்டு அந்த ஹீப்ரூ மீனிங் பாத்தீங்கன்னா ஹின்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹின்னோம் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு எருசலேம்ல வந்துட்டு இருக்குது. அங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க குப்பைகள் எல்லாம் போட்டு எரிப்பாங்க. சில நேரங்கள் வந்துட்டு பிள்ளைகள் எல்லாம் அவங்க பலி கொடுப்பாங்க. சோ எல்லாரையும் போட்டு மனிதர்களை எரிக்கிறதும் குப்பைகளை எரிக்கிறதும் வந்துட்டு அந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கு, அதைத்தான் கெஹனா. பட் இது வந்துட்டு நரகம் என்கிற ஒரு அர்த்தத்துலதான் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டிரான்ஸ்லேட் ஆயிருக்குது. பட் இது ஹீப்ரூல நரகம் என்கிற அர்த்தத்துல எழுதப்படல. அதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஆத்மாவையும் உங்கள் சரீரத்தையும்
நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். இந்த நரகத்தில் அப்படின்ற வார்த்தை கெஹனான்னு சொல்லி தான் எழுதப்பட்டிருக்குது. பட் இந்த கெஹனா வந்துட்டு இப்ரேய பாஷையில வந்துட்டு அது நரகம் என்கிற அர்த்தத்துல எழுதப்படல. அது இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாத்தையும் எரிக்கக்கூடிய ஒரு இடம், அந்த பள்ளத்தாக்க தான் குறிக்கிறது. பட் அக்கினி கடல் என்பது அது முழுமையான அழிவை குறிக்கிறதா அக்னி கடல் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு தெளிவாவே நம்ம கர்த்தருடைய கிருபையோடு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். எக்லீசியாஸ்டிஸ் 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஆமென். ஆமென். நீ போகிற பாதாளத்திலே, இந்த பாதாளத்திலே அப்படின்ற வார்த்தை வந்துட்டு அது கிரீக்ல வந்துட்டு ஹேடிஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஷியோல் அப்படின்ற வார்த்தையும் வந்துட்டு நமக்கு ஹீப்ரூல வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாதாளத்திலே வந்துட்டு செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்று எழுதியிருக்கிறது. ஸோ பாதாளம் என்பது எல்லாரும் மறிச்சாக்க போற இடம் வந்துட்டு பாதாளம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இது நரகம் என்கிற அர்த்தத்துல எழுதப்படல. நான் திரும்பவும் சொல்றேன், பாதாளம் என்கிற வார்த்தை வந்துட்டு அது கிரேவியார்டா குறிக்கிறதா வந்துட்டு, அது சுடுகாடு இல்ல கிரேவியார்டு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல தான் வந்துட்டு பாதாளம்ன்ற வார்த்தைய கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். சாம் 6:5. மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? இங்க ஷியோல் அப்படின்ற வார்த்தை தான் வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல ஹீப்ரூல பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? கிரேவ், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் சைலன்ஸ், இப்படிதான் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. இது நரகம் என்கிற அர்த்தத்துல எழுதப்படல. சில நேரம் நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க நமக்கு வந்துட்டு மேபி அந்த ஆரம்பத்துல அந்த புரிதல் இல்லைன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த நரகம் என்கிற அர்த்தத்துல இந்த பாதாளம் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டு எழுதப்படல. மரித்த எல்லாரும் போகிற இடம் வந்துட்டு அது கிரேவியார்டு தான் இல்லைங்களா? அது வந்துட்டு சுடுகாடு தான் வந்துட்டு அந்த அர்த்தத்துல தான் வந்துட்டு பாதாளம்ன்ற இந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரெவலேஷன் 20:13. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். ஆமென். ஆமென். மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. இங்க மரணமும் பாதாளமும், பாதாளம்ன்ற வார்த்தை வந்துட்டு கிரீக்ல வந்துட்டு ஹேடிஸ் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஹேடிஸ் அது மரித்தவர்கள் இருக்கிற இடம், அது வந்துட்டு கிரேவியார்டு சுடுகாடு அப்படின்ற அந்த அர்த்தத்துல தான் வந்துட்டு எழுதப்பட்டிருக்குது. ஸோ மரித்தவர்கள் இருக்கிற இடம் தான் பாதாளம். அங்கே வந்துட்டு கர்த்தரை யாரும் துதிக்க மாட்டாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இது நரகம் என்கிற அர்த்தத்துல எழுதப்படல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வாசிக்கலாம், இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிச்சு புரிஞ்சுக்கலாம். பட் முதல்ல வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த நரகம், அதே போல வந்துட்டு இன்னொரு காரியம் 2ஆம் மரணம், அதே போல இந்த அக்கினி கடல் என்றால் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த அக்னி கடல்ல போடுகிற காரியம் பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்புல தான் வந்துட்டு அக்னி கடலிலே வந்துட்டு போடுற ஒரு விஷயம் நடக்குது இல்லைங்களா? சரி, ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு துன்மார்க்கமா நடக்கிறான். ஒரு துன்மார்க்கன் எடுத்துக்கோமே. ஒரு துன்மார்க்கன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு மனிதனுடைய வாழ்நாள் கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகள் அல்லது 80 ஆண்டுகள், இந்த லெவலுக்கு தான் வந்துட்டு ஒரு மனுஷனுடைய வந்துட்டு வாழ்நாள் வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த 70-80 ஆண்டுகள் இருக்கிற இந்த வாழ்நாள்ல ஒரு மனுஷன் வந்துட்டு துன்மார்க்கமா நடக்கிறான். துன்மார்க்கமா நடந்து அவன் மரித்து போகிறான். அவன் மரித்த பிறகு எத்தனை வருஷம் அவனை நரகத்துல தள்ளி அழிப்பது வந்துட்டு இல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பது கர்த்தருக்கு நீதியா இருக்கும்? ஒரு 70 வருஷம் துன்மார்க்கமா நடக்கிறவனுக்கு ஒரு 70 வருஷம் நரகத்துல வந்துட்டு போடலாமா? அல்லது அவனை 7000 வருஷம் நரகத்துல போட்டா அது கர்த்தருக்கு நீதியா இருக்குமா? இல்ல அவனை 7 கோடி வருஷம் வந்துட்டு நரகத்துல போட்டு அந்த நரக வேதனையில அந்த நெருப்புல வந்துட்டு அவனை வாட்டுவது, டார்மெண்ட் பண்றது, அவனை சித்திரவதை பண்றது, இது கர்த்தருக்கு நீதியா இருக்குமா? அல்லது வந்துட்டு 7000 கோடி ஆண்டுகள் வந்துட்டு அவனை நரக வேதனைக்கு உட்படுத்துவது இது கர்த்தருக்கு நீதியா இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப தண்டனை என்பது கர்த்தரிடம் உண்டு, அது வந்துட்டு நீதி. கர்த்தருக்கு வந்துட்டு அன்புன்ற காரியத்தை நம்ம கர்த்தர்ட்ட பாக்குறோம், அதே போல கர்த்தர்ட்ட நீதி என்ற விஷயத்தை நம்ம பாக்குறோம். அப்ப தவறுகளுக்கு தண்டனை நிச்சயமாகவே வந்துட்டு உண்டு. ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான், காயினை போல ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான், அல்லது வந்துட்டு யூதாசை போல ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான்னா நிச்சயமாக தண்டனை உண்டு. பட் எவ்வளவு காலம் தண்டனை உண்டு? எட்டர்னிட்டிக்கும் கர்த்தர் வந்துட்டு அவனை வந்துட்டு டார்மெண்ட் பண்ணுவாரா? டார்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் பைபிள்ல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு அதை நமக்கு எழுதி வைக்கல. எட்டர்னல் டார்மெண்ட், எட்டர்னல் டார்ச்சர் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை கர்த்தர் எழுதல. கர்த்தர் நீதி உள்ளவர், தண்டனை கொடுப்பாரு. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அந்த தண்டனை இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இன்னொரு விஷயம், துன்மார்க்கர் நரகத்துல என்னென்னைக்கும் உயிரோட இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் அவங்க உயிரோட தான் வந்துட்டு சித்திரவதையை வந்துட்டு அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, பரிசுத்தவான்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் வந்துட்டு என்ன வித்தியாசம்? பரிசுத்தவான்களுக்கும் துன்மார்க்கருக்கும் வந்துட்டு வித்தியாசம் வந்துட்டு இருக்காது இல்லைங்களா? பரிசுத்தவான்களும் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துல உயிரோட இருக்கிறாங்க, துன்மார்க்கரும் வந்துட்டு நரகத்துல உயிரோட இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப ரெண்டு பேருக்குமே அழிவே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்துட்டு நம்ம கேட்டு பார்க்கணும். ஆண்டவர் வந்துட்டு ரெண்டு அவுட்கம் தான் வேதத்துல சொல்றாரு. கீழ்ப்படிபவர்களுக்கு ஜீவன் உண்டு, கீழ்ப்படியாதவர்களுக்கு மரணம் உண்டு இல்லைங்களா? கீழ்ப்படிபவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கீழ்ப்படியாதவர்களுக்கு மரணம் என்றுதான் வேதம் எல்லா இடத்துலயும் சொல்லுதே ஒழிய அவங்களுக்கு நித்தியமா ஒரு டார்மெண்ட், ஒரு டார்ச்சர், ஒரு சித்திரவதை இருக்குதுன்னு சொல்லி வேதம் எங்கேயுமே சொல்ல. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் வந்துட்டு அவர்களுக்கு தண்டனை உண்டு. எட்டர்னிட்டிக்கும் அவங்களை சித்திரவதை கர்த்தர் செய்வாருன்னு சொல்லி எங்கேயுமே இது இன்ஃபேக்ட் கர்த்தரே எட்டர்னல் ஹெல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா கர்த்தரையே வந்துட்டு ஒரு பேட் லைட்டை காமிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டாக்டரின் தான் இது. ஸோ இதுக்கு அடிப்படையில் இருக்கிற ஒரு கள்ள உபதேசத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க தான் போறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பது 1 யோவான் 4 வசனத்திலையும் 16 வசனத்திலையும் எழுதியிருக்குது. அதே போல எசேக்கியேல் 18 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம்னு கர்த்தர் சொல்றார். துன்மார்க்கர்களுக்காக கர்த்தர் கண்ணீர் விட்டார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். அவர் வந்துட்டு எருசலேமுக்கு வந்துட்டு அவர் செல்லும் பொழுது, எருசலேமுக்கு வெளியே இருக்கும் பொழுது எருசலேமை பார்த்து கண்ணீர் சிந்திய தேவன் இல்லைங்களா? துன்மார்க்கர்கள் வந்துட்டு மறிக்க கூடாது என்று கர்த்தர் துன்மார்க்கர்கள் மேலே வந்துட்டு அன்பா இருக்கிறார். நல்லாருக்கும் புல்லாருக்கும் மழை பொழிய செய்கிற தேவனா இருக்கிறார் இல்லைங்களா? அவர் வந்துட்டு ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு அவனை ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் தண்டிப்பாரு வழிய எட்டர்னிட்டிக்கும் அவனை சித்திரவதை பண்ணுவாருன்னு சொல்லி வேதம் சொல்லல. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கர்த்தருடைய நீதியை குறித்தும் கர்த்தருடைய அன்பை குறித்தும் இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். உபாகமம் 32 4 வசனம், டியூட்ரானமி 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செவ்வையுமானவர். ஆமென். ஆமென். அவர் வழிகள் எல்லாம் நியாயம் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? ஒரு நன்மை இந்த பூமியிலே நடந்தாலும் தீமை இந்த பூமியிலே நடந்தாலும் கர்த்தர் செய்வது நியாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்துக்கோ தனிப்பட்ட முறையில நமக்கோ ஒரு நன்மையோ தீமையோ நடந்தாலும் அது நியாயம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன் இல்லைங்களா? அவர் என்ன செஞ்சாலும் அது சத்தியம்தான். அவர் நீதியும் செம்மையுமானவர். நீதி வந்துட்டு கர்த்தரிடம் உண்டு. தப்பு செஞ்சாக்க தண்டனை உண்டு. ஆனா அந்த தண்டனை எட்டர்னிட்டிக்கும் அந்த தண்டனை இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லவே கிடையாது. என்றென்றும் வந்துட்டு ஒரு நரக அக்கினி இருக்குது. இன்ஃபேக்ட் நரகம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்துட்டு அது பிசிக்கல் கிடையாது. அந்த இரண்டாம் மரணம் என்பது வந்துட்டு அது பிசிக்கல் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். குறிப்பா வந்துட்டு இந்த அக்கினி கடல், மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே போடப்பட்டது. மரணத்தை தூக்கி அக்கினி கடல்ல போட முடியுமா? பாதாளத்தை தூக்கி அக்கினி கடல்ல போட முடியுமா? அப்ப இந்த வசனமே வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தான் கர்த்தர் எழுதி இருக்கிறார். இந்த அக்கினி கடல் என்பது ஒரு பெரிய ஏரி மாதிரி வந்துட்டு இருக்கும். லேக் ஆஃப் ஃபயர் வந்துட்டு ஒரு பெரிய ஏரியில வந்துட்டு ஃபுல்லா நெருப்பு இருக்கும். அதுல கர்த்தர் ஒரு சிலரை தூக்கி போடுறாரா? இப்ப மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே போடப்பட்டதுன்னா மரணத்தை தூக்கி கர்த்தர் அக்கினி கடல்ல போடுறாருன்னா மரணமே இல்லாமல் செய்கிறார். அவ்வளவுதான். இனிமேட்டு மரணம் இல்லாமல் செய்கிறார். இனி பாதாளம் இல்லாமல் செய்கிறார். மரித்தாதான் பாதாளத்துக்கு போக முடியும். மரணமே இல்லைனாக்கா பாதாளமே இருக்காது. அப்படின்னா மரணமும் இல்லாம செய்யறாரு, பாதாளமும் இல்லாம செய்யறாரு, ரெண்டையும் வந்துட்டு அழிக்கிறாருன்ற அர்த்தம் தான் எழுதியிருக்கு. அதே போல வந்துட்டு அந்த மிருகத்தை கர்த்தர் வந்துட்டு அக்னி கடலிலே போட்டார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? மிருகம் என்றால் ராஜ்யம். இது பிசிக்கல் மிருகம் கிடையாது. மிருகம் என்றால் ராஜ்யம். ஒரு ராஜ்யத்தை தூக்கி அக்னி கடல்ல போட முடியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? மிருகத்தை தூக்கி அக்னி கடல்ல போட்டார்னாக்க அந்த மிருகத்தை கம்ப்ளீட்டா அழிக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். அக்னி கடல் என்பது முழுமையான ஒரு அழிவை குறிப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் வந்துட்டு நீதி உள்ளவர், கர்த்தர் சத்தியம் உள்ளவர். கர்த்தர்ட்ட வந்துட்டு தப்பு செஞ்சா தண்டனை உண்டு. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அந்த தண்டனை உண்டு. அது எந்த காலகட்டம்ன்றதை நம்ம இன்னைக்கு ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எசேக்கியேல் 18 வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோன்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். துன்மார்க்கன் சாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லைங்க. இப்ப அவனை எட்டர்னிட்டிக்கு கர்த்தர் டார்ச்சர் பண்ணுவாரா? யோசிச்சு பாருங்க. அவனை வந்துட்டு சதா காலங்களிலும் வந்துட்டு
அவனுக்கு ஒரு சித்திரவதை நெருப்புல போட்டு வாட்டி அவனை சித்திரவதை கொடுப்பாரா? அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். இங்க பிழைப்பதுன்னா நித்திய ஜீவனை குறித்து அவர் பேசுறார். சாகிறது என்றால் அது இரண்டாம் மரணத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 அவுட்கம் தான் வந்துட்டு இருக்கும். கர்த்தர் பேசுறது எல்லாத்துலயும் 2 அவுட்கம் தான் இருக்கும். பிழைப்பதுன்னு சொன்னாக்க நித்திய ஜீவன், சாகிறதுன்னு சொன்னா இந்த பூமிக்குரிய சாவு கிடையாது. அது இரண்டாம் மரணத்துல வந்துட்டு அழியக்கூடிய அந்த அழிவை தான் வந்துட்டு, அந்த ஆத்மாவுக்குரிய அழிவை தான் வந்துட்டு கர்த்தர் இங்க சாகிறது என்று எழுதி இருக்கிறார். அப்ப எட்டர்னல் டார்மெண்ட்ன்ற அந்த ஒரு 3வது அவுட்கம் வந்துட்டு வேதத்துல கிடையாது. என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நெருப்புல போட்டு சித்திரவதை பண்ணுவாரு அப்படின்ற அந்த ஒரு 3வது காரியம் வேதத்துல இல்ல. ஒண்ணு வந்துட்டு ஜீவன், இல்லாட்டினா வந்துட்டு மரணம். அந்த மரணம் ஆத்மாவுக்குரிய ஒரு மரணமா இருக்கிறது. அதற்குரிய வசனங்களை நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன்டார். இங்க 2 விஷயத்தை தாங்க கர்த்தர் பேசுறாரு. ஒண்ணு வந்துட்டு பிழைப்பது, இன்னொன்னு மரணம். பிழைப்பது என்றால் அது நித்திய ஜீவன், மரணம் என்றால் அது வந்துட்டு ஆத்மாவின் அழிவு. இரண்டாம் மரணத்தை தான் பேசுறாரு. இந்த பூமிக்குரிய மரணத்தை, இந்த பூமியில பிழைக்கிறது, இந்த 2 பத்தியும் கர்த்தர் இங்க பேசல. நித்தியமா பிழைக்கிறது அது நித்திய ஜீவன், ஆத்மா அழிந்து போவது இது இரண்டாம் மரணம். இங்க இரண்டாம் மரணத்தை பத்தியும் நித்திய ஜீவன், இந்த 2 விஷயம்தான். நீங்கள் ஏன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். எந்த சாவை பத்தி கர்த்தர் பேசுறாரு? பூமிக்குரிய மரணத்தை பத்தி இங்க கர்த்தர் பேசல. பூமிக்குரிய மரணத்தை பத்தி எல்லாம் கர்த்தர் பேசும் பொழுது பாத்தீங்கன்னா, லாசரு நித்திரையா இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். லாசர் மரித்த பொழுது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க, சோ நமக்கு தெரியும், மரியாள் மார்த்தாளுடைய வந்துட்டு சகோதரன் மரித்த பொழுது இயேசு கிறிஸ்து நமது சகோதரனாகிய லாசரு வந்துட்டு அவன் நித்திரையா இருக்கிறான்னு தான் சொல்றார். பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் மரிக்கும் பொழுது தன் பிதாக்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது இல்லைங்களா? அவன் நித்திரை அடைந்தான், அவன் பிதாக்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். மரணம் என்பது அது வந்துட்டு இரண்டாம் மரணத்தை குறிக்கிற வார்த்தையாகத்தான் இருக்கிறது. அப்படின்னா 2 அவுட்கம் தான் இருக்குதே ஒழிய வேதத்துல. 3வது அவுட்கம் எட்டர்னல் டார்ச்சர், சதா காலங்களிலும் அடைகிற சித்திரவதை என்பது வேதத்துல கர்த்தர் எங்கேயுமே முன் வைக்கவே இல்லை. வாசிக்கலாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 42 வரைக்கும். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அருந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நகரத்தை பார்த்து, எந்த நகரம்? எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு மனம் திரும்பலன்னு சொல்லி கர்த்தர் துன்மார்க்கருக்காக கண்ணீர் விட்ட தேவன். அப்ப துன்மார்க்கர் மனம் திரும்ப வேண்டும் என்று கண்ணீர் விடுகிறாரு இயேசு கிறிஸ்து. அவர் இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு 7 கோடி வருஷம் 10,000 கோடி வருஷம் வந்துட்டு இவங்களை நரகத்துல போட்டு இவங்களை சித்திரவதை கர்த்தர் செய்வாரா? இது அவருடைய அன்புக்கும் அவருடைய நீதிக்கும் ஒத்தே வராது. நீதி என்பது தண்டனை உண்டு. எவ்வளவு காலம் தண்டனை உண்டு? ஒருத்தன் 70 வயசு வரைக்கும் தப்பு பண்ணிட்டு மறிக்கிறான், இல்ல 50 வயசுல தப்பு பண்ணிட்டு மறிக்கிறான்னாக்க 50 வருஷம் தப்பு பண்ணவனுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா ஒரு தண்டனை கொடுக்கலாம். ஒரு 500 வருஷம் தண்டனை வருஷம் தண்டனை கொடுக்கலாம், 2000 வருஷம் தண்டனை கொடுக்கலாம். பட் அவனை தூக்கி வந்துட்டு 2000 கோடி வருஷமோ வந்துட்டு அவனை நெருப்புல போட்டு சித்திரவதை பண்றது கர்த்தருடைய அன்பிற்கும் நீதிக்கும் ஒத்து போகாத ஒரு காரியம். இது வேதத்தில் இல்லாத ஒரு விஷயம். இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு ஏன் சபைகள்லாம் வந்து நித்திய வந்துட்டு ஒரு தண்டனையை பத்தி பேசுறாங்க? இன்னைக்கு ஏன் அநேக போதகர்கள் இந்த நித்திய நரகத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு வேதத்துல இருந்து ஆராய்ந்து பார்க்கலாம். உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருக்க வேண்டும். துன்மார்க்கர் மனம் திரும்பி சமாதானம் அடைய வேண்டும், அவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு சித்தமா இருக்கு. அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுத தேவனா இருக்கிறார். அப்ப அவங்களை வந்து நித்தியத்துல வந்துட்டு போட்டு நரகத்துல வந்துட்டு நெருப்புல வேக வைக்கிறது கர்த்தருடைய சித்தமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அன்புள்ளவர் தான். அவர் அன்புள்ளவராய் இருந்தாலும் கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அந்த நீதி என்ன சொல்லும்? தண்டனை உண்டு. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அந்த தண்டனை உண்டு. வாசிக்கலாம் சங்கீதம் 103 வசனங்கள் 8 முதல் 10 வரைக்கும். Psalm 103 verses 8 to 10.
கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆமென். ஆமென். கர்த்தருடைய அன்பை பத்தி இதுல வந்துட்டு ரொம்ப அழகா எழுதியிருக்குது. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். அப்ப நித்திய நரகம் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அவர் எப்பொழுதுமே கடிஞ்சுகிட்டு இருக்கிறாருன்னு நம்ம சொல்றோம். வசனம் சொல்லுது, அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அப்ப நித்திய நரகம் என்கிற கான்செப்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா, எப்பொழுதுமே நெருப்புல போட்டு அவர் துன்மார்க்கரை வாட்டுறாருன்னு சொன்னாக்க, அவர் எப்பொழுதுமே கோபத்துலதான் கர்த்தர் இருக்கிறாரு. அப்படின்ற மாதிரிதான் கர்த்தரையே வந்துட்டு கொஞ்சம் தப்பான ஒரு ஆங்கிள் தான் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இந்த போதனையை, நித்திய நரகம் என்கிற போதனை வேதத்துல இல்லை. ஆனா நரகம் இருக்குது, அது நித்திய நரகம் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்மளெல்லாம் தண்டிக்கிறது பாத்தீங்கன்னாக்க, யாரா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும், அவன் ஒரு பாவம் செஞ்சுட்டான்னாக்க எந்த அளவுக்கு அவர் தண்டிக்கிறாரு? பாவம் செஞ்ச அளவுக்குலாம் அவர் தண்டிக்கலங்க, கம்மியா தான் தண்டிக்கிறாரு. மட்டாய் தான் கர்த்தர் தண்டிக்கிறார். அவர் கோபத்துல தண்டிச்சிருந்தாருனாக்கா ஒருத்தருமே உயிரோட இருக்கவே முடியாது. கர்த்தர் எல்லாரையுமே மட்டாக தான் தண்டிக்கிறார். துன்மார்க்கராயிருந்தாலும் துன்மார்க்கருக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனை எவ்வளவு நாள்னு பாத்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி முடிகிற வரைக்கும் தான். துன்மார்க்கருக்கான தண்டனை, அந்த வேதனை என்பது 1000 வருட அரசாட்சி முடிகிற வரைக்கும் தான். 1000 வருட அரசாட்சியின் முடிவுல வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு என்ன செய்கிறார்? மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லோருக்கும் அவர்களுக்கு இன்னொரு உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார். பட் அது ஆக்சுவலி உயிர்த்தெழுதல் கிடையாது. அதனாலதான் அதற்கு பேர் 2ஆம் மரணம். அவங்க எதற்காக உயிர்க்கிறாங்க? அவங்க அழிவுக்காக தான் உயிர்க்கிறாங்க. அந்த ஆக்கினை தீர்ப்புக்காக தான் அவங்க எல்லாம் உயிர் தெழுகிறாங்க. அப்ப இந்த துன்மார்க்கர் 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு அந்த பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்புல வந்துட்டு அவர்கள் உயிர் தெழும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே அவர்களை அக்கினி கடலிலே வந்துட்டு போட்டு அவர்களை அழிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அக்கினி கடல் என்பது ஆத்மாவை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் இன்னைக்கு வந்து நித்திய நரகம் இருக்குன்னு போதிக்கிறாங்கன்னாக்க, அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு கள்ள உபதேசம் ஒன்று இருக்குது. அந்த கள்ள உபதேசம் என்னன்னா, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவு இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா ஆத்மாவுக்கு அழிவே இல்லைன்னு சொல்லி நிறைய போதகர்களும் போதிக்கிறாங்க. இதுதான் சொல்ல போனா ரொம்ப ஒரு பாப்புலரான போதனையா இருக்கு. உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்தை பேசியிருக்கிறார். ஆத்மாவை சேர்த்து நரகத்தில் அழிச்சிருவேன், அதனால எனக்கு பயப்படுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாவம் செய்த ஆத்மாவை சாகும் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? ஆத்மாவுக்கு மரணம் உண்டு. எப்படி ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறதோ, ஆத்மாவுக்கு ஒரு மரணமும் உண்டு. எல்லா ஆத்மாவுக்கும் கிடையாது. ஆத்மாவுக்கு மரணம் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்ப எட்டர்னிட்டிங்கிறது, நித்திய ஜீவன்றது கண்டிஷனலா தான் கர்த்தர் கொடுக்கிறார். ஆத்மாவுக்கு வந்துட்டு மரணமே கிடையாது. இம்மார்டல் சோல் அப்படின்ற கான்செப்ட் பைபிள்ல கிடையாது. கர்த்தர் ஒருவர் தான் அவர் சாவாமை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இம்மார்டாலிட்டி யாருக்கு மட்டும்? அவர் ஒருவரை சாவாமை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நம்முடைய ஆத்மாவுக்கு எப்படி ஒரு தொடக்கம் இருக்குதோ, நமக்கு அந்த முடிவுன்றது வந்துட்டு நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாக்க அழிவு இல்லாம நித்திய ஜீவனுக்கு போயிடுவோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியலைன்னா ஆத்மாவை கர்த்தரை அழிச்சிருவாரு. எப்படி அழிப்பாரு? அவர் நரகத்துல தள்ளி அழிப்பாரு. நரகம் என்றால் 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணத்துல அந்த ஆத்மாவை கம்ப்ளீட்டா வந்துட்டு அவர் அழிச்சிருவாரு. அவங்களுக்கு அதுக்கு மேல கான்சியஸ்னஸ் என்பது வந்துட்டு துன்மார்க்கருக்கு இருக்காது என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 145 17வது வசனத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் இது. கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். அவர் என்ன செஞ்சாலும் நீதி தாங்க. கர்த்தர் என்ன செய்தாலும் நீதிதான். கர்த்தர் வந்துட்டு கிரியைகள் வந்துட்டு எப்படி இருந்தாலும் அது கிருபையான ஒரு கிரியை தான் வந்துட்டு. சோ மரணமே பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டிக்கு சில நேரத்துல வந்துட்டு அது கிருபையாகத்தான் இருக்கிறது. ஒரு 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 கூட்டத்தையே வந்துட்டு கர்த்தர் கொன்னா கூட அது நம்ம கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு பைபிள் ஸ்டடியில வந்துட்டு எப்படி மரணம் வந்துட்டு கிருபையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பைபிள் ஸ்டடியில கூட வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தர் என்ன செஞ்சாலும் நீதிதான், கர்த்தர் என்ன செஞ்சாலும் அது கிருபை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் அன்பின் உருவாக இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். இப்ப அன்புள்ள தேவன் எப்படிங்க ஒரு 50 வயசு வரைக்கும் தப்பு பண்ணவன, 70 வயசு 80 வயசு வரைக்கும் வந்து துன்மார்க்கனா நடந்துகிட்டவன, அவனை வந்துட்டு பல கோடி ஆண்டுகள் நரக வேதனையில போட்டு சித்திரவதை கர்த்தர் வந்துட்டு செய்வார்? நிச்சயம் அல்ல. அவர் நமக்கு தக்கதாக, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மை தண்டியாமல் அவர் மட்டாய் தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரைக்கும். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார்.
அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஆமென். ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார் என்ற வேதம் சொல்கிறது. அப்ப நித்திய நரகம் என்பது அவர் என்னைக்குமே கைவிட்டுருவார். இந்த வசனத்துக்கு ஆப்போசிட்டா இருக்குது இல்லைங்களா? அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் என்றென்றைக்கும் சஞ்சலப்படுத்துகிற தேவன் இல்லைங்க. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதும் இல்லை. மனப்பூர்வமா ஒருத்தனை நரகத்துல போட்டு வந்துட்டு காலாங்காலம் வந்துட்டு பல கோடி ஆண்டுகள் அவனை சித்திரவதை செய்யறது கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆனா தண்டனை உண்டு. ஒரு காலகட்டம் வரைக்கும், எந்த காலகட்டம் வரைக்கும் தண்டனை உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 வருட அரசாட்சி முடிகிற வரைக்கும். இப்ப காயின் எடுத்துக்குங்க. காயின் எப்ப மறிச்சான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவனும் வந்துட்டு ஆதாம போல ஒரு 900 வருஷம் இருந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 900 வருஷம் இருந்திருக்கிறான்னா அப்ராக்சிமேட்லி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 5000 ஆண்டுகள் காயின் வந்துட்டு எங்க இருக்கிறான்? கர்த்தரை விட்டு பிரிஞ்சிருக்கிறான். ஒரு வேதனையில தான் வந்துட்டு காயின் வந்துட்டு 5000 ஆண்டுகளா இருக்கிறான். யூதாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ ஆல்ரெடி 2000 ஆண்டுகளா ஒரு வேதனையில தான் கர்த்தரை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறான். கர்த்தரே அவனை பத்தி சொல்லியிருக்கிறாரு, அவன் பிறவாமல் இருந்திருந்தால் அது அவனுக்கு நலமா இருக்கும்னு சொல்லி. இப்ப யூதாஸுக்கு ஆல்ரெடி 2000 வருஷம் தண்டனை கிடைச்சிருச்சு. காயினுக்கு ஒரு 5000 ஆண்டுகள் தண்டனை கிடைச்சிருச்சு. அப்ப கர்த்தர் வந்துட்டு வருகையின் காலத்துல நம்ம எல்லாம் உயிரோட இருக்கிறோம். அப்ப சீக்கிரமா கர்த்தர் வரப்போகிறார். ஒரு 1000 வருட அரசாட்சி நடக்க போகிறது. 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு அது காயினா இருந்தாலும் யூதாஸா இருந்தாலும் கர்த்தர் அக்கினி கடல்ல போட்டு அவங்கள அழிச்சிருவாரு. கம்ப்ளீட்டா என்றென்றைக்கும் அவங்களுடைய ஆத்மா இராதபடிக்கு அவங்களுடைய ஆத்மாவே கர்த்தர் அழிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேதனை கிடையாது. ஆனா நித்திய ஜீவனை அவங்க இழந்துட்டாங்க. அப்ப இந்த தண்டனை பத்தாதா? இதுக்கு மேலேயும் வந்துட்டு கர்த்தர் என்றென்றைக்கும் தண்டிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னாக்க அப்ப நம்ம வசனத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். கர்த்தரை வந்துட்டு அது ஆசைப்படவும் இல்லை. கர்த்தர் 2 அவுட்கம் தான் சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு நித்திய ஜீவன் அல்லது மரணம் என்று வேதம் சொல்கிறது. நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஏன் இன்னைக்கு தப்பா அநேக போதகர்கள் போதிக்கிறாங்கனாக்க ஆத்மா சாவாமை உள்ளது அப்படின்ற இன்னைக்கு நித்திய நரகத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மேஜர் கள்ள உபதேசம் எதுனா ஆத்மா என்பது சாவாமை உள்ளது, எல்லாருடைய ஆத்மாவும் சாவாமை உள்ளதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இந்த சாவாமைய ஒரு கிருபையா தான் கொடுக்குறாரு இல்லைங்களா? அந்த நித்திய ஜீவன் என்கிற விஷயத்த வந்துட்டு சாவாமைன்னா நித்திய ஜீவன் இல்லைங்களா? இந்த சாவாம் என்ற வார்த்தை வேதத்துல வந்துட்டு ஒரு நிறைய வசனங்கள் எழுதப்பட்டு தான் வந்துட்டு இருக்கிறது. கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் சாவாமை உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. இந்த சாவாமைய கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு, கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கிருபையாக ஒரு இலவச ஈவாக தான் கொடுக்கிறார். பட் ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்குதா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெனசிஸ் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமானான். ஆமீன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப மனுஷனுடைய ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்குதா? தொடக்கம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். கர்த்தர் ஆதாமை வந்துட்டு மண்ணினாலே உருவாக்கி அவன்கிட்ட ஜீவ சுவாசத்தை ஊதினப்ப அவன் அப்பதான் ஜீவ ஆத்மாவாகிறான். ஆத்மானா என்னது? ஜீவன் தான் ஆத்மா. அதனாலதான் ஜீவ ஆத்மா. ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு ஒரு மனுஷன். ஜீவன் இல்லைன்னா அது பிணம்னு சொல்லி சொல்லுவோம். சோ ஜீவன் தான் ஆத்மா. ஆத்மாவுக்குரிய பெஸ்ட் டெஃபினேஷன் சொன்னாக்க அது ஜீவன் தான். லைஃப் இருந்தாதான் அது ஆத்மா, லைஃப் இல்லைனாக்கா அது ஆத்மா இல்லை. அப்ப ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி வந்துட்டு ஆத்மாவுக்கு ஒரு முடிவும் இருக்குது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப முடிவு வந்துட்டு கர்த்தரால கொடுக்க முடியுமா? கர்த்தரால ஒரு ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்க முடியும்னாக்க கர்த்தரால அந்த ஆத்மாவுக்கு முடிவையும் கொடுக்க முடியுங்க. அப்ப இம்மார்டல் சோல், ஆத்மா என்றென்றைக்கும் அழிவே கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த டீச்சிங்கே வந்துட்டு தவறான டீச்சிங்கா தான் இருக்குது. பட் இன்னைக்கு நிலைமை வந்துட்டு இதுதான். இன்னைக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்காம பல சபைகள்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தவறான உபதேசத்தை வந்துட்டு கொடுக்கறதுனாலதான் அப்ப நரகம் என்பது என்றென்றைக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் கிருபை உள்ளவருங்க. அவர் துன்மார்க்கனை கூட வந்துட்டு என்னன்னைக்கு சித்திரவதை பண்ற தேவன் கிடையாது. அவர் அவ்வளவு அன்புள்ளவர் வந்துட்டு. ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பாக்குறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்குன்றத பாக்குறோம். வாசிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 18:4. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமேன். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். கர்த்தர் சொல்றாரு ஆத்மா சாகும்ன்றாரு. ஆனா இன்னைக்கு அநேக போதகர்கள் ஆத்மாவுக்கு சாவே இல்லைன்னு சொல்லி போதிக்கிறாங்க. அதனாலதான் என்றென்றைக்கும் நரகம் அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. ஆனா ஆத்மா சாகும்னு கர்த்தர் சொல்றாரு. எந்த ஆத்மா சாகும்? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
துன்மார்க்கனுக்கு மரணம் உண்டுங்க. இரண்டாம் மரணம் என்பது ஆத்மாவுக்குரிய மரணம். அந்த ஆரம்பத்துல இந்த பூமியில இருக்கிற மரணம் சரீரத்துக்கான மரணம். பட் இரண்டாம் மரணம் என்பது அந்த பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்புல 1000 வருட சாட்சியின் முடிவுல வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அதுல வாசிக்கும் பொழுது 1000 வருட சாட்சி முடிகிறது. அது முடியும் பொழுது பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பை வந்துட்டு கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பின் போது துன்மார்க்கர் மட்டும் அவங்க வந்துட்டு உயிர் தெழுகிறாங்க. துன்மார்க்கர் உயிர் தெழும் பொழுது துன்மார்க்கருக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாரு? இரண்டாம் மரணத்தை அக்கினி கடல்ல வந்துட்டு கர்த்தர் அவங்களை தூக்கி போடுறாரு. இது கம்ப்ளீட் டோட்டல் அனிஹிலேஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ டோட்டல் அனிஹிலேஷன் ஆஃப் த விக்கட் சோல்ஸ். ஸோ துன்மார்க்கமான ஆத்மாக்கள் எல்லாத்தையும் கர்த்தர் வந்துட்டு முற்றிலுமாக அழித்து விடுகிறார். அவங்களுக்கு அதுக்கு பிறகு கான்சியஸ்னஸ் வந்துட்டு கிடையாது. ஸோ கான்சியஸ்னஸ் வழக்கமாகவே வந்துட்டு ஒரு ஆத்மாவோட தான் வந்துட்டு ஒட்டி இருக்கும். கான்சியஸ்னஸ் அதுக்கப்புறம் அவனுக்கு கிடையாது. நீங்க இந்த லாசர் ஓமையை நீங்க வந்துட்டு படிச்சு பாத்தீங்கன்னாக்க லூக்கா புஸ்தகத்துல லாசரும் அந்த ஏழை லாசரும் மரிக்கிறான். அது போல அந்த பணக்காரனும் மரிக்கிறான். அந்த பணக்காரன் மரித்த பிறகு பாத்தீங்கன்னா அவன் உடம்பு மண்ணுக்கு போயிடுது. ஆனா அவனுக்கு ஞாபகங்கள் இருக்குது. என்ன ஞாபகம் இருக்குது? என்னுடைய சகோதரர்கள்லாம் வந்துட்டு ஒழுங்கா வாழல, என்னுடைய சகோதரர்லாம் துன்மார்க்கமா இருக்கிறாங்க, நீங்க லாசர் அனுப்பி விட்டீங்கன்னா அவனுங்கெல்லாம் வந்துட்டு மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு இந்த பூமியில நடந்த அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு இருக்குது. அப்ப கான்சியஸ்னஸ் எங்க வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது? அப்ப ஞாபகங்கள், அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு அது ஒரு ஆத்மாவோட தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் கம்ப்ளீட்டா வந்துட்டு அவங்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இரண்டாம் மரணம். அந்த பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்புல வந்துட்டு நடக்க போகிற ஒரு காரியம். பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். ஆத்மா சாகும்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் வந்துட்டு ஆகணும். எந்த ஆத்மா சாகும்? பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். ஆனா கீழ்ப்படுகிற ஆத்மாவுக்கு மட்டும் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்கலாம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்றாருங்க, எந்த ஆத்மா சாகும்? ஆத்மாவுக்கு சாவு உண்டு. இப்ப நம்ம வந்துட்டு இப்ப இவ்வளவு வசனங்கள் வந்துட்டு படிச்சிருக்கிறோம். ஆத்மாவுக்கு தொடக்கம் இருக்குதுன்றத ஆதி ஆகமத்துல பார்த்தோம். கர்த்தர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவர் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது. அதே மாதிரி நாமளும் நம்ம வந்துட்டு நம்முடைய தாயின் கருவில உருவாகும் பொழுது நமக்கும் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது இல்லைங்களா? ஸோ எல்லாருடைய ஆத்மாவுக்கும் ஒரு தொடக்கம் வந்துட்டு இருக்குது. பட் எந்த ஆத்மா சாகும்? பாவம் செய்கிற ஆத்மா மட்டும்தாங்க சாகும். இம்மார்டாலிட்டின்றது இட்ஸ் அ கண்டிஷனல் இம்மார்டாலிட்டி. எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கிடையாது. அப்ப துன்மார்க்கனும் நரகத்துல சாகவே இல்லைன்னு சொன்னா அவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டுதான் இல்லைங்களா? துன்மார்க்கன் நரகத்துல சாகவே இல்லை, எப்பொழுதுமே அவன் உயிரோட இருக்கிறான்னாக்கா அவனுக்கும் நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தர் நித்திய ஜீவன் யாருக்கு? கர்த்தர் வந்துட்டு பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன் அவர் கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கருக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அவன் என்றென்றைக்கு நரகத்துல வேகணும்னா அவனுக்கு முதல்ல ஜீவன் வேணும். ஆனா ஜீவன் அவனுக்கு கிடையாதுன்னு வேதம் சொல்லுது. துன்மார்க்கனுக்கு வந்துட்டு ஜீவன் கிடையாது அப்படின்னாக்க அவன் வந்து நரகத்துல என்றென்றைக்கும் வந்துட்டு சித்திரவதை அடைய போகிறது கிடையாது. கர்த்தர் அவர்களை முற்றிலுமாக அழித்து விடுவார். இந்த ஆத்மாவுக்கான மரணம் தான் வந்துட்டு இரண்டாம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும். சாவு என்பது வந்துட்டு அது ஆத்மாக்களுக்கு உண்டு. அது துன்மார்க்கமான ஆத்மாக்களுக்கு மட்டும் ஒரு மரணம் உண்டு. வாசிக்கலாம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். Matthew 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென். அப்ப ஆத்மாவை கர்த்தர் கொல்றாருன்னு சொல்லி வேதம் தெளிவாவே சொல்லுது. இது இயேசு கிறிஸ்து பேசிய வசனங்க. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அவர் ஆத்மாவையும் அழிப்பாரு, சரீரத்தையும் அழிப்பாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப ஆத்மாவை கர்த்தர் அழிப்பதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். ஆத்மா வந்துட்டு அவர் தொடங்கி வைக்கிறாருன்னு சொன்னா ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கத்தை கொடுக்குறாருன்னா அதை அழிக்கிறதுக்கும் கர்த்தருக்கு வந்துட்டு வல்லமை இருக்கிறது. அப்ப ஆத்மா அழிவு உள்ளது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் எந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களுக்கு அழிவே கிடையாது. ஆனா துன்மார்க்கமான ஆத்மாவுக்கு ஒரு அழிவு உண்டு, அந்த முற்றுப்புள்ளி உண்டு. அதுதான் இரண்டாம் மரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆத்மாவுக்கு அழிவே இல்லைன்ற ஒரு தப்பான போதனை இருக்கிறதுனாலதான் என்றென்றைக்கும் ஒரு நரகம் இருக்குது, என்றென்றைக்கும் ஒரு சித்திரவதை இருக்குதுன்னு சொல்லி ஒரு தப்பான போதனை போதிக்கிறாங்க. அப்ப நரகம் இல்லையா? நரகம் இருக்குது. அப்ப மரணம் இல்லையா? இரண்டாம் மரணம் இல்லையா? இரண்டாம் மரணம் இருக்குது, நரகம் இருக்குது. பட் அந்த வேதனை வந்துட்டு 1000 வருட சாட்சி முடிகிற வரைக்கும் தான் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். பட் இந்த சாவாமை அப்படின்றது வந்துட்டு கர்த்தர் ஒருவருக்கே உரிய ஒரு இயல்புங்க. சாவாமை என்பது கர்த்தருடைய இயல்பா இருக்கு. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 Timothy chapter 6 verse 16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும்
சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமென். கர்த்தர் தான் ஒருவராய் சாவாமை உள்ளவர் இல்லைங்களா? சாவாமை என்பது எல்லா ஆத்மாக்களுக்கும் உண்டுன்னு சொல்லி ஒரு சிலர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஒருவராய் சாவாமை உள்ளவரா இருக்கிறார். சாவாமை என்பது கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே உரிய ஒரு இயல்பாய் இருக்கிறது. எல்லா ஆத்மாக்களுக்கும் சாவாமை உண்டு. ஆத்மாவுக்கு தொடக்கம் இருக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு முடிவையும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப அந்த ஆத்மாவை அழிக்கிறதுக்கு நான் அழிப்பேன்னு சொல்லி மத்திய 10:28 அவர் சொல்லியிருக்கிறார். துன்மார்க்கமான ஆத்மாக்களை நரகத்துல போட்டு அழிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப ஆத்மாவுக்கு சாவாமை யாருக்கு கொடுக்கிறாரு? அவர் வந்துட்டு அவருக்குரிய இயல்பா இருக்கிற இந்த சாவாமையை வந்துட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இலவச ஈவா கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம் கொடுக்கிறார். அப்படின்னா அந்த நித்திய நரகம் என்பது, அந்த நரகத்துல நித்தியமா சாவாமை என்பது வந்துட்டு அது துன்மார்க்கருக்கு கிடையாது. சாவாமை என்பது கர்த்தர் ஒருவருக்கு உரிய இயல்பா இருக்கிறது. அது வந்துட்டு தமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டும் அது இலவச ஈவா கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 2:7 ரோமன்ஸ் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். ரோமர் 2:7 நம்ம வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பார். அப்ப அழியாமை வந்துட்டு யாருக்குங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அழியாமையை கொடுக்கிறார். ஏற்கனவே இதுக்கு முந்தின வசனத்துல வந்துட்டு வாசிக்க கேட்டோம், கர்த்தர் ஒருவர் தான் சாவாமை உள்ளவர் இல்லைங்களா? 1 தீமோத்தேயு 6:16 அவர் ஒருவராகி சாவாமை உள்ளவரா இருக்கிறார் இல்லைங்களா? பட் இந்த சாவாமை அழியாமையை வந்துட்டு கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? வந்துட்டு அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த அழியாமையை நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறார். துன்மார்க்கருக்கு சாவாமை அழியாமை கிடையாது. அப்ப ஒருத்தன் நரகத்துல என்னன்னைக்கும் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு டார்ச்சர் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கும் அழியாமை இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப நரகத்துல அழியாமை எல்லாம் கிடையாது, நரகத்துல சாகாமை எல்லாம் கிடையாது. அவனுக்கு மரணம் உண்டுன்னு தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒண்ணு ஜீவன், இல்லாட்டினா மரணம். மரணம் என்பது வந்துட்டு ஆத்மாவையும் கர்த்தர் அழித்து விடுவார் என்றுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15 வசனங்கள் 53 முதல் 54 வரைக்கும். 1 Corinthians chapter 15 verses 53 to 54. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். ஆமென். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும். இப்ப 53வது வசனத்துல அழியாமை சாவாமை அப்படின்ற 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். 54வது வசனத்திலையும் அழியாமை சாவாமை அப்படின்ற வார்த்தையை பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே 1 தீமோத்தேயு 6:16 பார்த்தபடி இந்த சாவாமை என்பது கர்த்தர் ஒருவருக்கு மட்டுமே உரிய ஒரு இயல்பு. அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அவர் ஒருவருக்கு மாத்திரமே வந்துட்டு சாவாமை அழியாமை வந்துட்டு கர்த்தருக்கு மாத்திரமே வந்துட்டு உண்டு. அப்ப அந்த இம்மார்டாலிட்டிய, அந்த சாவாமைய கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இலவச ஈவா கொடுக்கிறார். இம்மார்டாலிட்டி ஃபார் சோல்ஸ் இட் இஸ் கண்டிஷனல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்கண்டிஷனலா எல்லாருக்குமே ஆத்மா அழியாதுன்றது வேதத்துல இல்லாத ஒரு காரியம். சோ ஆத்மாக்களை அழிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. ஆனா எந்த ஆத்மாக்களை கர்த்தர் அழிக்கிறாரு? பாவம் செய்த ஆத்மாவை சாகும்டார். உங்களுடைய வந்துட்டு சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். கர்த்தருக்கு நீ பயந்தனா ஆத்மா அழியாதுன்றார். கர்த்தருக்கு நீ பயப்படலைன்னா ஆத்மாவை கர்த்தர் அழிச்சிருவாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப இந்த அழியாமை சாவாமை, சோல் இம்மார்டாலிட்டி, இது வந்துட்டு ஒரு தவறான கான்செப்ட். சோல் இஸ் அ மார்டல் சோல். எல்லா ஆத்மாக்களும் அழியக்கூடியது தான். ஆனா கர்த்தருக்கு பயந்து இருந்தோம்னு சொன்னாக்க கர்த்தர் அந்த ஆத்மாக்களை வந்துட்டு அழியாமல் காப்பாற்றுவார். இப்ப தேவன் ஆத்மாவை அழிக்க வல்லவர் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அவர் வந்துட்டு மத்தேயு 10:28 சொன்னது போல வந்துட்டு உங்கள் ஆத்மாவை நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். கர்த்தரால ஆத்மாவை அழிக்க முடியும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே பேசியிருக்கிறார். அப்ப தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் வந்துட்டு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் ஒருவரே சாவாமை உள்ளவர்ன்றதை நம்ம 1 தீமோத்தேயு 6:16 படிச்சோம். அதே போல வந்துட்டு கர்த்தர் அழியாமையை மற்றவங்களுக்கு கொடுக்கிறார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அழியாமையை கொடுக்கிறாருன்னு ரோமர் 2:7 வாசித்தோம். அது போல மத்தேயு 10:28 கர்த்தர் வந்துட்டு ஆத்மாவை அழிக்க வல்லவர் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். பட் மனுஷனுடைய ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு தொடக்கம் இருந்தது அப்படிங்கிறத ஆதியாகமம் 2:7 படிச்சோம். அந்த ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருந்துச்சு. பட் பாவம் செய்த ஆத்மா சாகும்ன்றத
நம்ம எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல 2 வசனங்களை பார்த்தோம். 4வது வசனத்திலையும் அடுத்து வந்துட்டு இன்னொரு வசனத்திலையும் பாவம் செய்த ஆத்மாவே சாகும் என்பது ஆத்மாவுக்கு ஒரு அழிவு வந்துட்டு கர்த்தரால கொடுக்க முடியும். பட் எந்த ஆத்மா சாகும்? அது கீழ்ப்படியாத ஆத்மா மட்டும்தான் வந்துட்டு சாகும். அது அழிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் என்பது மத்தேயு 10:28 நம்ம வாசித்தோம். அப்ப எல்லா ஆத்மாவும் வந்துட்டு அழியக்கூடியதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆத்மாவும் அழியாது. கீழ்ப்படியாத ஆத்மாக்கள் மட்டும்தான் வந்துட்டு அழியும். கீழ்ப்படுகிற ஆத்மாக்கள் வந்துட்டு அழியாது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். அந்த நித்திய ஆத்மா, இம்மார்டல் சோல் என்கிற உபதேசம் வேதாகமத்தில் இல்லை. இது ஒரு தவறான உபதேசம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் வேதத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாக்க கீழ்ப்படுகிறவங்களுக்கும் கீழ்ப்படியாதவங்களுக்கும் 2 அவுட்கம் தான். ஸோ கீழ்ப்படுகிறவங்களுக்கு நித்திய ஜீவன், கீழ்ப்படியாதவங்களுக்கு மரணம் என்றுதான் வேதம் சொல்லுது. நித்தியமான வந்துட்டு ஒரு சித்திரவதை என்பதை வேதம் சொல்லவே இல்லை. ஜீவன் அல்லது மரணம், இந்த 2 முடிவை மட்டும்தான் கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். நம்ம இது சம்பந்தமா வந்துட்டு நிறைய வசனங்களை நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்கலாம். ஸோ ஒண்ணு ஜீவன் இருக்கும். இது யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன். கிருபை வரம் வந்துட்டு நித்திய ஜீவன் அப்படிங்கிற வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். பட் துன்மார்க்கனுக்கு என்ன இருக்கும்? அது அழிவு அல்லது மரணம் என்கிற வார்த்தைகள்ல கர்த்தர் எழுதி இருக்கிறார். வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். டியூட்ரானமி 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆமென். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன்றார். கர்த்தர் வந்துட்டு 2 விஷயத்தை வைக்கிறார். ஒன்னு ஜீவன், இன்னொன்னு மரணம். கீழ்ப்படிஞ்சாக்க உனக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியலன்னா உனக்கு சாபம். 2 அவுட்கம் தாங்க வந்துட்டு இருக்குது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஜீவன், ஜீவன் என்றால் நித்திய ஜீவன். கீழ்ப்படியாதவர்களுக்கு மரணம், மரணம் என்றால் 2ஆம் மரணம். இந்த பூமிக்குரிய மரணத்தை பத்தி கர்த்தர் இங்க வந்துட்டு பேசல. பூமிக்குரிய ஜீவனை பத்தியும் கர்த்தர் இந்த வசனத்துல பேசல. அது நித்தியமா இருக்கக்கூடிய நித்திய ஜீவன். இந்த மரணம் என்பது எப்பொழுதுமே உயிரோடு இருக்க முடியாத மரணத்தை, அந்த 2ஆம் மரணத்தை தான் வந்துட்டு கர்த்தர் மரணம் என்று சொல்றாரு. அந்த நித்தியமான ஒரு சித்திரவதை என்பது வேதத்தில் இல்லாத ஒரு விஷயம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ ஒண்ணு கீழ்ப்படிஞ்சாக்க நித்திய ஜீவன், கீழ்ப்படியலனாக்க மரணம். எதற்கு மரணம்? ஆத்மாவுக்கே கர்த்தர் வந்துட்டு மரணத்தை கொடுக்கிறார். எப்பொழுது கொடுக்கிறார்? 1000 வருட அரசாட்சியின் முடிவுல வந்துட்டு பெரிய தீர்ப்பு இருக்குது. அப்பொழுது துன்மார்க்கர் எல்லாருக்குமே, அது காயினா இருக்கட்டும், யூதாஸா இருக்கட்டும், இல்ல நம்ம ஜெனரேஷன்ல வாழ்கிற துன்மார்க்கரா இருக்கட்டும், இந்த எல்லா துன்மார்க்கருக்கும் வந்துட்டு நித்திய மரணத்தை கொடுக்கிறார். அந்த நித்திய மரணம் தான் வந்துட்டு அக்கினி கடல். அந்த அக்கினி கடலுக்கு இன்னொரு பேர் 2ஆம் மரணம் என்ற வேதம் சொல்கிறது. அக்கினி கடல் என்றாலும் 2ஆம் மரணம் என்றாலும் அந்த ஆத்மாவை கம்ப்ளீட்டா கர்த்தர் அளிக்கிறார். அதுக்கு மேல அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமன் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல ஹைலைட்டா இருக்கிற அந்த 2 வார்த்தையை கவனிச்சு பார்த்தோம்னா, ஒண்ணு மரணம், இன்னொன்னு நித்திய ஜீவன். பாவத்துக்கு சம்பளம் என்னது? மரணம் தான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்கிற வசனங்களை படிச்சோம். சோ 2 அவுட்கம் தான் வந்துட்டு. கீழ்ப்படிஞ்சாக்க நித்திய ஜீவன், கீழ்ப்படியலன்னா மரணம். கீழ்ப்படியாதவர்களுக்கு என்றென்றும் இருக்கக்கூடிய, சதா காலங்களிலும் இருக்கக்கூடிய வேதனை, ஒரு சித்திரவதைன்னு சொல்லி வேதம் வந்துட்டு எங்கேயுமே சொல்லல. மரணம்னு தான் சொல்றாரு. மரணம் என்பது 2ஆம் மரணத்தை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. தொடர்ந்து வந்துட்டு வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஜான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அவன் சோ தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. விசுவாசிக்க கர்த்தர் என்னங்க வச்சிருக்கிறாரு? அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையணும்னு சொல்றாரு. இந்த கெட்டு போகாமல்ன்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இது மரணத்தை குறிக்கிறது இல்லைங்களா? கெட்டு போகுதல் என்பது மரணத்தை குறிக்கிறது. நித்திய ஜீவன் என்பது அது நம்ம எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்துட்டு குறிக்கிறது. இப்ப கெட்டு போகாமல், அழிவுன்ற வார்த்தையோ, புதிய ஏற்பாட்டுல கெட்டு போகுதல் என்கிற வார்த்தையோ, இந்த வார்த்தைகள்லாம் வந்துட்டு நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா கிரீக்ல வந்துட்டு அப்போல்லிமி, அப்போல்லோ அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரியும். அப்போல்லோன்ற பேரு தெரியும். அப்போல்லோன்னு சொன்னா டெஸ்ட்ராயர்னு சொல்லி அர்த்தம். இது நீங்க வெளிப்படுத்தின விஷயத்துல கூட வாசிச்சிருக்கலாம். சோ அவனுக்கு அப்போல்லோ என்றும் அபேடன் என்கிற பேரு, அபத்தோன் என்றும் அப்போல்லோ என்கிற ஒரு பேர் இருக்கு. அப்போல்லோன்னு சொன்னாக்க அவன் அழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்போல்லிமி அப்படின்னு சொன்னாக்கா முற்றிலுமாக அழித்தல், சுவடே தெரியாம கம்ப்ளீட்டா அழிக்கிறது தான் வந்துட்டு கர்த்தர் இங்க கெட்டு போகாமல் அப்படின்ற வார்த்தையை எழுதி இருக்கிறாரு. அப்ப அந்த கிரீக் வார்த்தைகளை படிச்சு பார்த்தாலும் வந்துட்டு அந்த ஆத்மாவை கர்த்தர் கம்ப்ளீட்டா அழிச்சிருவாரு. அதுக்கு மேல அந்த நித்தியமான ஆக்கினை என்பது வந்துட்டு கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். ஜான் 3:36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றார். ஆமென். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இயேசுவை நம்பினா என்னங்க நடக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். இயேசுவை நம்பலைன்னா என்ன இருக்கும்? அவன் ஜீவனை காண்பதில்லை. ஜீவனை காண்பதில்லைன்னா அவனுக்கு மரணம் இருக்கும், அவனுக்கு நித்தியமான சித்திரவதை இருக்கும்னு சொல்லி கர்த்தர் எங்கேயுமே வந்துட்டு எந்த வசனத்திலுமே வந்துட்டு எழுதவே இல்லை. அப்ப அவர்களுடைய வந்துட்டு பூச்சி அழியாது, புழு சாகாது அப்படின்ற வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம். இல்ல நித்திய ஆக்கினை அப்படின்ற வசனங்கள்லாம் பைபிள்ல இருக்குது, அதற்குரிய விளக்கங்களை நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். அதற்கு ஒரு சில வசனங்களை வந்துட்டு இந்த பைபிள் ஸ்டடியோட முடிவுல வந்துட்டு நம்ம இந்த நித்திய அழிவு, நித்திய ஆக்கினைனா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம வந்துட்டு வாசித்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒண்ணு சாவியர்கள், இல்லாட்டினா பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள்னா நித்திய ஜீவன், சாவியர்கள் என்றால் அது வந்துட்டு 2ஆம் மரணத்தை குறிக்கிறது. அப்ப 2 அவுட்கம் தான் இருக்குது. ஸோ கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவங்களுக்கு நித்திய ஜீவன், கீழ்ப்படியாதவர்களுக்கு 2ஆம் மரணம். இந்த 2 தான் வந்துட்டு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த நித்தியமான ஒரு டார்ச்சர் என்பது வந்துட்டு எட்டர்னல் டார்ச்சர், எட்டர்னல் ஹெல், இந்த கான்செப்ட் எல்லாம் வேதத்துல வந்துட்டு இல்லாத ஒரு விஷயம். இதை வந்துட்டு தவறான உபதேசமா கத்தோலிக்க சபையிலிருந்து வந்து இன்னைக்கு புரோட்டஸ்டன்ட் சபைகளும் இண்டிபெண்டன்ட் சபைகளும் இந்த ஒரு தவறான உபதேசத்தை பிடிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் நீதி உள்ளவர் தான். தண்டனை உண்டு ஒரு காலகட்டம் வரைக்கும், 1000 வருட அரசாட்சி வரைக்கும் ஒரு தண்டனை உண்டு. இப்ப காயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரெடி 5000 வருஷம் உனக்கு தண்டனை இருக்கு, இன்னொரு 1000 வருஷம் உனக்கு தண்டனை இருக்கு, மொத்தம் 6000 வருஷம் தண்டனை பத்தாதா? அவன் செய்த தீமைக்கு இந்த தண்டனை போதும். அவன் வந்துட்டு ஆபேல வந்துட்டு கொன்னதுக்கு, இல்ல வந்துட்டு அவங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருந்ததுக்கு, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருந்ததுக்கு வந்துட்டு அவனுக்கு இந்த 6000 வருஷம் தண்டனை போதுன்னு கர்த்தரே வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு. அப்படின்னு சொன்னாக்க, இல்ல என்றென்றைக்கும் நரகம் இருக்குதுன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா தான் அநேகர் இன்னைக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒண்ணு வந்துட்டு மரணம், இன்னொன்னு வந்துட்டு ஜீவன். இந்த 2 காரியங்களை தான் கர்த்தர் வந்துட்டு மனிதர்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஒண்ணு கீழ்ப்படிஞ்சு நித்திய ஜீவனுக்கு போகணும், இல்லாட்டினா கீழ்ப்படியாம மரணத்துக்கு போகணும். மரணம் என்றால் 2ஆம் மரணத்தை குறிக்கிறது. வாசிக்கலாம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். Galatians 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமென். கீழ்ப்படியாதவன் என்ன செய்வான்? மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். கீழ்ப்படுகிறவங்க ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப 2 தாங்க இருக்குது. ஒண்ணு வந்துட்டு நித்திய ஜீவன், இன்னொன்னு வந்துட்டு அழிவு. அப்ப அழிவுன்னு சொன்னாக்க இது 2ஆம் மரணத்தை தான் குறிக்கிறது. நித்திய சித்திரவதையை பத்தி கர்த்தர் வந்துட்டு எங்கேயுமே வேதத்துல எழுதல. அந்த நித்திய நரகம் என்பது கிடையவே கிடையாது. மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே போடப்பட்டதுன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? மரணத்தை தூக்கி போட முடியுமா? மரணமே வந்துட்டு அது ஒரு பிசிக்கல் என்டிட்டியே கிடையாது இல்லைங்களா? மரணம் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறானா? இல்ல. பாதாளம்ன்ற ஒரு மனுஷன் இருக்கிறானா? இப்ப மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே போடப்பட்டதுன்னு சொன்னாக்க இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல கர்த்தர் பேசுறார். மரணத்தை இல்லாம செய்றாரு, மரணத்தை அழிக்கிறாரு, வந்துட்டு பாதாளத்தையும் கர்த்தர் வந்துட்டு அழிக்கிறார். அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆத்மாக்களை தூக்கி வந்துட்டு அக்னி கடல்ல போட்டாங்க, துன்மார்க்கமான அழிக்கிறார். இந்த அர்த்தத்துலதான் வந்துட்டு அக்னி கடல் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நித்திய வேதனை இருக்குதுன்னு ஒரு விஷயம் நம்ம வச்சு யோசிச்சு பார்ப்போமே. இன்கேஸ் இந்த நித்திய நரகம், நித்திய வேதனை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க துன்மார்க்கருக்கு என்னங்க வேணும் நரகத்துல? அவன் நித்தியமா உயிரோடு இருக்கணும்னா அவனுக்கு ஜீவன் வேண்டும் இல்லைங்களா? ஜீவன் இருந்தா மட்டும்தான் அவன் நித்தியமா வந்துட்டு ஒரு வேதனையை அனுபவிக்க முடியும். பட் இவ்வளவு நேரம் வேதாகமத்துல என்ன வாசிச்சோம்? துன்மார்க்கருக்கு ஜீவன் இல்லை என்கிற விஷயத்தை தான் நம்ம வாசிச்சோம். அவனுக்கு ஜீவன்றதே கிடையாது. அப்ப ஜீவனே இல்லைன்னாக்கா அவன் எப்படி உயிரோட இருக்க முடியும்? உயிரோட இருந்தா தானே வேதனையை அனுபவிக்கவே முடியும். உயிரோடவே இல்லைனாக்கா வேதனை வந்துட்டு அனுபவிக்கவே வந்துட்டு முடியாது. இப்ப வேதத்துல என்ன எழுதியிருக்குது? கீழ்ப்படுகிறவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவன், கீழ்ப்படியாதவங்களுக்கு டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 கிரேக்க வார்த்தைகள் வந்துட்டு இருக்குது. தமிழ்ல வந்துட்டு நம்ம அழிவுன்றதை படிப்போம். பட் இந்த அழிவுன்றதுக்கே வந்துட்டு இங்கிலீஷ்ல டெஸ்ட்ராய் அல்லது பெரிஷ், டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்குது. இதுல 2 வார்த்தைகள் ஏற்கனவே ஒரு வசனத்துல படிச்சோம். அப்போலிமி, இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல கெட்டு போகாமல். அப்போலிமி அப்படின்னு சொன்னாக்க டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன், கம்ப்ளீட்டா சுவடே தெரியாம கர்த்தர் அழிச்சிருவாரு. அந்த ஒரு வார்த்தையை தான் வந்துட்டு இந்த அப்போலிமி அப்படின்ற ஒரு வார்த்தை, கிரேக்க வார்த்தை வந்துட்டு அந்த அர்த்தத்தை தான் கொடுக்குது. அதே போல டெஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற இந்த அழிவுன்ற இன்னொரு வார்த்தைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒலேத்ரோஸ். நம்ம இந்த கிரீக்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல வந்துட்டு ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ்லயோ மேக்ஸ்லயோ. இந்த ஆல்ஃபான்றதான் ஏ, அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு என்ன சிம்பிள்? இது பை சிம்பிள் இல்லைங்களா? பை ஃபார் பி, அடுத்து ஓ சிம்பிள்,
அதேதான். இது வந்துட்டு லாம்டா சிம்பிள். லாம்டா இருக்கிறதுனால தான் டபுள் எல் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு கிரீக் வாசிக்கிறது சுலபமா தான் இருக்கும். நடுவில் இங்க பாத்தீங்கன்னா தீட்டா இருக்குது. தீட்டா இருக்கிறதுனால தான் வந்துட்டு இங்க டி இருக்குது. ஸோ லாம்டா இருக்கிறதுனால எல் இருக்கு. இந்த ஒலேத்ரோஸ் அப்படிங்கிறது டோட்டலான அழிவு இல்லைங்களா? கம்ப்ளீட்டா டோட்டலா கர்த்தர் வந்துட்டு சுவடே தெரியாமல் அழிக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் அழிவு, மரணத்திற்கு கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம ஒரிஜினல் லாங்குவேஜை போய் பார்த்தோம்னு சொன்னாக்க, இது என்றென்றைக்கும் அழிவு அப்படின்னு கர்த்தர் சொல்லல. டோட்டலா சுவடே தெரியாம கர்த்தர் வந்து அழிக்கிறார். இதைத்தான் மத்தேயு 10:28 இந்த வார்த்தையை தான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு. உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அந்த அழிக்கன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அழிக்கன்ற வார்த்தை டோட்டல் டெஸ்ட்ரக்ஷன், ஆத்மாவை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாரு அப்படின்ற அர்த்தத்துல தான் கர்த்தர் வந்துட்டு கிரீக்ல வந்துட்டு எழுதி வச்சிருக்கிறார். இதைத்தான் ஏற்கனவே யோவான் 3:16 நம்ம வாசிச்சோம். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க. இந்த கெட்டு போகாமல்ன்ற வார்த்தை வந்துட்டு அது கம்ப்ளீட்டா ஆத்மாவை கர்த்தர் அழித்து விடுவார் என்கிற அர்த்தத்துல தான் வந்துட்டு எழுதி இருக்குது. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கர் 1:10. 2 Thessalonians 1:10. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆமென். என் நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். நித்திய அழிவன் போட்டிருக்குதே பிரதர், அப்படின்னா அவங்களுக்கு வந்து நித்திய சித்திரவதை, நித்திய அழிவன் தான் போட்டிருக்கு, நித்திய சித்திரவதைன்னு போடல. அவங்களுடைய அழிவு நித்தியமானது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்லைங்களா? அவங்க அழிவு நித்தியமா இருக்கிறதுனாலதான் நித்திய அழிவன் கர்த்தர் எழுதியிருக்கிறார். அப்ப டெய்லி சித்திரவதை நடக்குதுன்னு சொல்லி கர்த்தர் இங்க எங்கேயுமே சொல்லல. கோடி ஆண்டுகள் வந்துட்டு அந்த ஆத்மாவை போட்டு வந்துட்டு கர்த்தர் சித்திரவதை பண்ணுவார்னு சொல்லி வேதத்துல எங்கேயுமே எழுதல. இந்த அழிவு என்பது நித்தியமானது. அதனாலதான் இந்த அழிவுக்கு பேரு நித்திய அழிவு என்று வேதம் சொல்கிறது. ஸோ இங்க அழிவுன்ற வார்த்தை மீண்டுமா அந்த கிரீக்ல எழுதப்பட்டிருக்கிறது போல வந்துட்டு அந்த அப்போலிமி, ஒலேத்ரோஸ் அப்படின்ற இந்த வார்த்தைகளை தான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு. இந்த டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன், அந்த அழிவு வந்துட்டு நித்தியமா இருக்கும். அந்த வேர்டு கர்த்தர் கொடுக்கிற தீர்ப்பு என்பது நித்தியமா வந்துட்டு இருக்கும். சோ இப்ப இந்த நரகம் என்பது எதை குறிக்கிறது? இரண்டாம் மரணத்தை குறிக்கிறது. அக்கினி கடலையும் இரண்டாம் மரணத்தையும் குறிக்கிறது. இதுதான் வந்துட்டு மரணமாய் இருக்கிறது. மரணம் என்பது எப்பொழுதுமே கோடி ஆண்டுகள் வேதனையால துன்மார்க்கர்கள் வந்துட்டு உயிரோடு இருப்பது அது நரகம் அல்ல. அது முற்று முடிய வந்துட்டு அந்த ஆத்மாவை கர்த்தர், துன்மார்க்கமான ஆத்மாவை கர்த்தர் அழிச்சிருவார். இப்ப இந்த இரண்டாம் மரணம், அக்கினி கடல் அப்படின்ற இந்த 2 வார்த்தைகளை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். இந்த இரண்டாம் மரணம் என்கிற வார்த்தை இது கிரீக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டியூட்டரோஸ் சானட்டோஸ் அப்படின்ற வார்த்தை இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட்டா கர்த்தர் அழிச்சிருவார். அந்த ஜீவனை வந்துட்டு முற்றிலுமாக கர்த்தர் அழித்து விடுவார். சோ மரணம் என்பது அது வேதனையோட கூட இருக்கிற நித்திய ஜீவன் கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு நரகத்தை எல்லாருமே எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க? வேதனையோட கூட இருக்கிற நித்திய ஜீவன். அவன் எப்பொழுதுமே உயிரோட இருப்பான், ஆனா வேதனையோட இருப்பான். எப்பொழுதுமே உயிரோட இருக்கிறானா அதுக்கு பேர் நித்திய ஜீவன் இல்லைங்களா? நித்திய ஜீவன் நரகத்துல இருக்கிறவங்களுக்கு கிடையவே கிடையாது. மரணம் என்பது ஜீவனின் முடிவு, அதாவது ஆத்மாவின் முடிவு. இதுதான் வந்துட்டு இரண்டாம் மரணமா இருக்கிறது. கர்த்தர் வந்துட்டு முதலாம் மரணத்தை இந்த பூமியில வந்துட்டு கொடுக்கிறாரு. இரண்டாம் மரணம் என்பது துன்மார்க்கமான ஆத்மாக்களுக்கு மட்டும் 1000 வருட அரசாட்சியின் முடிவுல பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பின் போது துன்மார்க்கர்கள் எல்லோரையுமே கர்த்தர் எழுப்பிவிட்டு அவர்களுக்கு அக்கினி கடல்ல அவங்களை தூக்கி போடுறாரு. இந்த அக்கினி கடலை போடுவது இதுதான் இரண்டாம் மரணமாய் இருக்கிறது. அந்த அக்கினி கடல் இரண்டாம் மரணத்தை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 வாசிக்கலாம். ரெவலேஷன் 20:14. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஆமென். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. யோசிச்சு பாருங்க, மரணம் ஒரு மனுஷனை தள்ளி விடுறதுக்கு, பாதாளம் ஒரு மனுஷனை அக்னி கடல்ல தள்ளி விடுறதுக்கு. இப்ப மரணத்தை தூக்கி அக்கினி கடல்ல போடுறாங்க, பாதாளத்தை தூக்கி அக்கினி கடல்ல போடுறாங்கன்னா அக்கினி கடலே வந்துட்டு பிசிக்கலான ஒரு கடல் கிடையாது. ஒரு பசிபிக் ஓஷன் மாதிரி ஒரு பெரிய அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அங்க கர்த்தர் தூக்கி இந்த மனிதர்கள் எல்லாம் போட்டுருவாரு அப்படின்ற அர்த்தம் இல்ல. அக்கினி கடல் என்பது இது முழுமையான அழிவை குறிப்பது. அப்ப மரணத்தை அக்கினி கடல்ல போடுறாருன்னா என்னங்க அர்த்தம்? இப்ப மரணத்தை இல்லாம ஆக்குறாரு, மரணத்தை டெஸ்ட்ராய் பண்றாரு. பாதாளத்தை அக்கினி கடல்ல போடுறாருன்னா என்ன அர்த்தம்? பாதாளத்தை இல்லாம பண்றாரு, பாதாளம் இல்லாதபடிக்கு பாதாளத்தையே கர்த்தர் அழித்து விடுகிறார். அப்ப துன்மார்க்கமான ஆத்மாக்களை அக்கினி கடல்ல போடுறாருன்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்கமான ஆத்மாக்களை கர்த்தர் முற்றிலுமாக அழித்து விடுகிறார். அதே போல வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 19 கடைசிக்கு முந்தின வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அந்த கள்ள தீர்க்கதரிசியும் அதே மாதிரி அந்த மிருகத்தையும் கர்த்தர் பிடிச்சு அக்கினி கடல்ல போடுறாருன்னு எழுதியிருக்குது. இப்ப மிருகம் என்பது ஒரு ராஜ்யம்ன்றது நமக்கு தெரியும். அதுக்கு ஒரு குறிப்பா வந்துட்டு இன்னைக்கு அந்தி கிறிஸ்து இருக்கிற ராஜ்யம் வேட்டிகன் சிட்டி, மேற்கு ஐரோப்பால இருக்கிற அந்த 10 நாடுகளை, இந்த கத்தோலிக்க நாடுகளை குறிக்கிறது. அப்ப இந்த ஐரோப்பா அந்த மிருகத்தை வந்துட்டு கர்த்தர் அக்கினி போடுறாரு. அந்த நாடுகளையே தூக்கி, அந்த 10 நாடையும் தூக்கி கர்த்தர் வந்துட்டு அக்கினி கடல்ல போடுறாரா? அந்த அர்த்தத்துல எழுதப்படல. அந்த நாடுகளை கர்த்தர் அழிக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம்.
வேட்டிகன் சிட்டியா இருக்கட்டும், ரோம் நகரமா இருக்கட்டும், இட்டாலி தேசமா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி தேசங்களை கர்த்தர் அழிக்கிறார். அப்ப மிருகத்தை தூக்கி அக்கினி கடல்ல போட்டாருன்னா என்ன அர்த்தம்? அந்த மிருகத்தை, அந்த நாடுகளை கர்த்தர் வந்துட்டு அழிக்கிறாருன்னு சொல்லி. மரணத்தை தூக்கி அக்கினி கடல்ல போடுறாங்கன்னா மரணம் இல்லாமல் செய்கிறார். ஆத்துமாக்களை தூக்கி அக்கினி கடல்ல போடுறாங்கன்னா அந்த ஆத்துமாக்களை முற்றிலுமா இதுதான் அக்கினி கடலுக்குரிய ஒரு அர்த்தம். இரண்டாம் மரணத்துக்குரிய அர்த்தம். கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை முற்றிலுமாக அழித்து விடுவார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரெவலேஷன் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். அவன் முன்னத்துல மரணமும் பாதாளமும் அக்கினி கடலுக்கு போச்சுன்றதை படிச்சோம். இந்த வசனத்துல வந்துட்டு எந்தெந்த மனிதர்கள்லாம் எந்தெந்த பாவங்கள் செஞ்சா அக்கினி கடலுக்கு போவாங்கன்னு சொல்லி இந்த அதிகாரம் வந்துட்டு இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. இரண்டாம் மரணம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே கர்த்தர் முற்றிலுமாக அழித்து விடுவார் என்று தான் வேதத்தில் தெளிவா கர்த்தர் வந்து எழுதியிருக்கிறார். அக்கினி கடல் என்பது பிசிக்கலான ஒரு கடல் கிடையாது. இரண்டாம் மரணாவுக்கான ஒரு மரணமா இருக்கிறது. அந்த ஆத்மாக்களை கர்த்தர் முற்றிலுமாக அழித்து விடுவார். அதுக்கு பிறகு அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் கிடையாது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. ஆமென். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தருக்கு வந்துட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கீழ்ப்படியாதவங்களுக்கு மட்டும்தான் இரண்டாம் மரணத்தை கொடுக்கிறார். பாவம் செய்த ஆத்மாவே சாகும். அந்த ஆத்மா மரிப்பது இதுதான் வந்துட்டு இரண்டாம் மரணம். இதுதான் வந்துட்டு அக்கினி கடல் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். என்றென்றும் வந்துட்டு கோடா கோடி ஆண்டுகள் வேதனை அனுபவிக்கிற அந்த சித்திரவதை, சதாகாலம் அனுபவிக்கிற சித்திரவதை, இதை பத்தி கர்த்தர் எங்கேயுமே பேசல. 2 அவுட்கம் இருக்குதுன்றதை நம்ம பல வசனங்களை படிச்சுட்டோம். அதுல ஒரு வசனம் தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றத பார்த்துட்டோம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். 2 அவுட்கம் தான் இருக்குது. ஒன்னு நித்திய ஜீவன், இன்னொன்னு மரணம். கீழ்ப்படிபவர்களுக்கு நித்திய ஜீவன், கீழ்ப்படியாதவர்களுக்கு மரணம். இந்த மரணம் தான் வந்துட்டு இரண்டாம் மரணம். இதுதான் அக்கினி கடல்ல போடுறது. ஆத்மாவை கர்த்தர் அழிப்பதுதான் மரணம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த சோல் இம்மார்டாலிட்டி இது வேதத்துல இல்லை. எல்லா ஆத்மாவும் எப்பொழுதும் உயிரோட தான் இருக்கும் அப்படின்ற இந்த ஒரு படிப்பினை என்பது வேதத்தில் இல்லாத ஒரு படிப்பினையா இருக்கிறது. ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது. கர்த்தர் வந்துட்டு அவர் நினைச்சாருன்னா ஒரு ஆத்மாவை அழிச்சிருவார். அப்ப துன்மார்க்கமான ஆத்மாக்களை கர்த்தர் அழிப்பது அதுதான் அந்த பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பு, முடிவில் இருக்கக்கூடிய பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பு. அப்ப துன்மார்க்கர் எல்லோரையுமே கர்த்தர் எழுப்பி விட்டு, மரணத்துல இருக்கிற எல்லா துன்மார்க்கரையும் கர்த்தர் எழுப்பி விட்டு, அது வந்துட்டு உயிர்த்தெழுதல் கிடையாது. அதனாலதான் செகண்ட் ரெசரக்ஷன் சொல்லி வேதம் சொல்லாது. இரண்டாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதல், ஆனா இரண்டாம் மரணம். இந்த சீக்வன்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் மரணம் என்ற துன்மார்க்கமான ஆத்மாக்களுக்கு 1000 வருட சாட்சியின் முடிவுல பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்புல அக்கினி கடலை போடுகிறார். இதுதான் இரண்டாம் மரணம். அக்கினி கடல் இரண்டாம் மரணம் என்பது ஆத்மாவை கர்த்தர் முற்றிலுமாக அழிப்பது. இதுதான் வந்துட்டு அக்கினி கடல் என்று எழுதியிருக்கிறது. பட் இந்த ஆஷஸ் டாக்டரின் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். காலத்திலேயே 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலையும் இருக்கிற வந்துட்டு அவர்கள் சாம்பலா இருப்பாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். மலாக்கி 4:3. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இப்ப துன்மார்க்கர் எல்லாம் வந்துட்டு எப்படி இருப்பாங்களா? சாம்பலா இருப்பாங்கன்னு தான் கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு இல்லைங்களா? இப்ப சாம்பல்ல வந்துட்டு என்ன இருக்கும்? இப்ப விறகு எரிக்கிறோம். விறகு எரிச்சாக்க சாம்பல்ல வந்துட்டு ஒண்ணுமே இருக்காது. அப்ப இதையுமே கர்த்தர் வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய ரீதியில அவங்க கம்ப்ளீட்டா அழிச்சிருவேன். துன்மார்க்கரை வந்துட்டு இதே மாதிரிதான் வந்துட்டு பேதுருவும் சொல்றாரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. ஆமென். சோதோம் குமாரா பட்டணத்தை அழித்தார் என்பது நமக்கு. பட் அவங்களை பத்தி என்ன சொல்றாரு? சாம்பல் ஆக்கின்றாரு. அதே மாதிரிதான் வந்துட்டு இதுக்கு முந்தின வசனத்திலே மல்கியாவிலே வந்துட்டு அவர்கள் உங்கள் உள்ளம் கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா முற்றிலுமாக கர்த்தர் இந்த ஆத்துமாக்களை அழித்து எரிஞ்சாதான் சாம்பலாக முடியும். அப்ப இந்த இரண்டாம் மரணத்துலதான் வந்துட்டு அங்கே அக்கினி கடல் இருக்கிறது. இந்த அக்கினி கடல்ல போட்டுட்டாருன்னு சொன்னாக்க அவங்க சாம்பலா இருப்பாங்கன்னா அவங்க வந்துட்டு இல்லாமலே போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 145 20வது வசனத்துல கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவர்
அழிப்பார்னா டோட்டலா அழிச்சிருவார். 2ஆம் மரணத்துல துன்மார்க்கருக்கு கம்ப்ளீட்டான ஒரு அழிவு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நாகும் 1 அதிகாரம் 9வது வசனத்துல, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. நல்லா அதை கவனிச்சுக்கணும். அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். எப்பொழுது கர்த்தர் சர்வ சங்காரம் பண்ணுவார்? ஒண்ணு வந்துட்டு இந்த 3ஆம் உலகப் போரின் காலகட்டத்துல ஒரு பெரிய அழிவு இருக்கும். பட் சர்வ சங்காரம்னு சொன்னாக்க எல்லா துன்மார்க்கரையும் அழிக்கணும் இல்லைங்களா? எல்லா துன்மார்க்கரையும் வந்துட்டு கர்த்தர் அழிக்கிறது எப்பொழுது? அது 2ஆம் மரணத்தின் போது. அந்த அக்கினி கடலே கர்த்தர் வந்துட்டு 1000 வருட அரசாட்சியின் முடிவுல வந்துட்டு அப்பொழுது பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பு கொடுக்கிறார். அந்த நியாய தீர்ப்பின் போது துன்மார்க்கர் அனைவரையும் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இனிமேட்டு வந்துட்டு வேதனைன்றதே வந்துட்டு இருக்காது, கண்ணீர் இருக்காது, இடுக்கம் இருக்காதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஆமென். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் இல்லைங்களா? கடைசி சத்துரு பிசாசுன்னு எழுதப்படல இல்லைங்களா? கடைசி சத்துரு மரணம் என்றுதான் வந்துட்டு எழுதி இருக்குது. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு சத்துருக்களே கிடையாது. பிசாசு தூக்கி அக்னி கடல்ல போடுறாரு, ஆத்மாக்களை தூக்கி அக்னி கடல்ல போட்டார்னா கடைசியா பாக்கி இருக்குது மரணம் தான். அப்ப மரணமும் வந்துட்டு இல்லாதபடிக்கு எல்லாருமே சுவிசேஷத்த பூமியில இருக்கிற அனைவருமே புறஜாதிகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி தான் கர்த்தர் வந்துட்டு ஜெயம் எடுக்கிறார். அப்ப அந்த 1000 வருட சாட்சியின் முடிவுல பூமியில இருக்கிற எல்லா புறஜாதிகளும் வந்துட்டு சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டு எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற நித்திய ஜீவனை அடைகிறார். அப்ப துன்மார்க்கர் மட்டும்தான் பாக்கி இருக்கிறாங்க. அவங்களையும் கர்த்தர் அழிச்சிடறாரு. அழிச்சிட்டாருனாக்க மரணத்தையும் கர்த்தர் அபாலிஷ் பண்றாரு அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்கிறது. 15:26 இருக்கிற அதே வசனம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் வந்துட்டு 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல எழுதியிருக்குது. இது 2ஆம் மரணம். அப்ப மரணத்தை கர்த்தர் அபாலிஷ் பண்றாரு, பாதாளத்தை கர்த்தர் வந்துட்டு அபாலிஷ் பண்றாரு. அப்ப இதனாலதான் கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் என்றென்றைக்கும் நரகத்துல வேகிறானாக்க அங்க வந்துட்டு இருக்கும். அங்கே அலறுதல் இருக்குமா? இருக்கும். வருத்தம் இருக்குமா? இருக்கும். அந்த பணக்காரன்ட்ட பாக்குறோம். அந்த பணக்காரன் வந்துட்டு அவன் நரக வேதனையில இருக்கும்போது என்ன பண்றான்? எனக்கு ஒரே ஒரு சொட்டு தண்ணியை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும்னு சொல்லி கேட்கிறான். என்ன அவன் கேட்கல. அவனுக்கு துக்கம் இருக்குது, அவன் வருத்தத்துல வந்துட்டு இருக்கிறான்றதை பாக்குறான். பட் கர்த்தர் என்ன சொல்றாரு வந்துட்டு 1000 வருட சாட்சியின் முடிவுல அந்த துன்மார்க்கர் அனைவரையும் கர்த்தர் வந்துட்டு சங்கரித்த பிறகு இது 21ஆம் அதிகாரத்துல வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்படுது. 20ஆம் அதிகாரத்துல தீர்ப்பு கொடுத்துறாரு. 21ஆம் அதிகாரம் வேதம் என்ன சொல்லுது? இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லைனாக்க அப்படின்னா அப்ப நரகமே இல்லைன்னு அர்த்தங்க. அப்ப வேதனைப்படுகிற ஆத்மா எதுவுமே கிடையாது. நரகத்துல வேதனைப்படுற ஆத்மாவே இல்லாததுனாலதான் துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறார். அப்ப துன்மார்க்கருக்கு கடைசியாக என்ன கிடைக்க போகிறது? அழிவு தான் கிடைக்க போகுது. பட் இல்லையே, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நித்திய அழிவுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம ஒரு சில வசனங்களோட இப்ப நம்ம முடிக்க போகிறோம். அந்த நித்திய அழிவுக்கான ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25:46. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். எப்படி பரிசுத்தவான்களுக்கு நித்திய ஜீவன் என்று எழுதி இருக்கிறதோ நித்திய ஆக்கினைன்னு எழுதி இருக்குது இல்லையா? அப்ப நித்திய ஆக்கினைன்னா அவங்களுக்கு என்றென்றும் ஒரு டெய்லி ஒரு சித்திரவதை இருக்குது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். பட் இந்த நித்திய ஆக்கினைனா டெய்லி அவங்க சித்திரவதை அடைவதை தான் நித்திய ஆக்கினைன்னு கர்த்தர் எழுதி இருக்கிறாரா? இந்த கேள்வியை கேட்டுக்கலாம். பட் ஒரு சில வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர்த்துவார் இதனுடைய அர்த்தம் என்னன்றத. இந்த நித்திய ஆக்கினைன்னு இந்த வசனத்தில் எழுதி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வசனம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஏற்கனவே வாசிச்சிட்டோம். அவர்கள் வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ரெண்டுமே ஒரே மாதிரியான வசனம் தான். இங்க நித்திய அழிவுன்னு எழுதியிருக்குது. மத்த 25:46 வந்துட்டு நித்திய ஆக்கினை என்று எழுதியிருக்கிறது. இந்த நித்திய ஆக்கினை நித்திய அழிவுக்கு என்னங்க அர்த்தம்? அந்த அழிவு நித்தியம்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவர்கள் அடைந்த ஆக்கினை நித்தியம் என்று கர்த்தர் சொல்கிறார். டெய்லி சித்திரவதை அடைகிறாங்களா இல்ல அந்த அழிவு என்பது நித்தியமா இருக்குமா? அது அழிவாகத்தான் இருக்கும். அப்ப இது புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 2 வசனங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல்
பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆமென். இந்த வசனத்துல நித்திய நியாய தீர்ப்பு என்று எழுதியிருக்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இப்ப நித்திய அழிவு டெய்லி அவங்க அழியறாங்கன்னு எடுத்துக்கிட்டாக்க, நித்திய நியாய தீர்ப்பு எப்படி எடுத்துக்கணும்? டெய்லி கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. நித்தியத்துக்கும் கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பு கொடுப்பாரு. அப்ப நித்தியத்துக்கும் பல கோடி ஆண்டுகளுக்கு வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு நித்திய ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாரா? கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு நித்தியமானதுங்க. இப்ப அதை ரிவர்ஸே பண்ண முடியாது. அதுதான் நித்திய நியாய தீர்ப்பு. அதே மாதிரிதான் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்து தெசலோனிக்கர்ல வாசிச்சது போல நித்திய அழிவுனா என்ன அர்த்தம்? அந்த அழிவு நித்தியமானதுங்க. யூதா முதல் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் உபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஆமென். நித்திய அக்கினி என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? யாருக்குங்க? சோதோம் குமாரா பட்டணத்தாருக்கு நித்திய அக்கினி என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப இன்னமும் சோதோம் குமாரா பட்டணத்துல அந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறதா? அப்ப நித்திய அக்கினி என்றால் என்ன அர்த்தம்? அந்த அக்கினி அவர்களை அழித்து போட்டது. அந்த அழிவு என்பது நித்தியமா இருக்கிறது. அந்த அக்கினி நித்தியம்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. அந்த அழிவு என்பது அது நித்தியமான ஒரு அழிவு. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, யூதா முதல் அதிகாரம் 7வது வசனமா இருக்கட்டும், எபிரேயர் 6:2 இருக்கட்டும், இந்த நியாய தீர்ப்பு நித்தியம், அந்த அழிவு என்பது நித்தியம். இதைத்தான் வந்துட்டு நித்திய அழிவு அல்லது வந்துட்டு நித்திய வேதனை என்றும் கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப அந்த நித்தியம்ன்ற வார்த்தை வந்துட்டு எட்டர்னிட்டி அப்படின்றத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்ப நித்தியம் என்பது வந்துட்டு அது யாருக்கு? நித்திய ஜீவன் என்றால் அந்த ஜீவன் என்பது நித்தியமானது. பரிசுத்தவான்களுக்கு ஜீவன் நித்தியமானது, அதே போல துன்மார்க்கருக்கு அழிவு நித்தியமானது. அப்ப இந்த நிந்தையும் நித்தியமானது என்று வேதம் சொல்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? தானியேல் 12ஆம் அதிகாரம் 2 வசனத்துல, பூமியின் தோளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இந்த நித்திய நிந்தை என்றால் என்ன அர்த்தம்? அந்த நிந்தை அவர்கள் அடைந்த ஆக்கினை நித்தியமானது. அந்த நிந்தை என்பது நித்தியமானது. இதைத்தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இந்த நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய அழிவு என்பது, அந்த அழிவு நித்தியமானது, அந்த நிந்தை நித்தியமானது, அந்த நியாய தீர்ப்பு என்பது நித்தியமானது. இதைத்தான் கர்த்தர் இந்த எல்லா வசனங்களிலும் காண்பித்திருக்கிறார். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம நரகத்தை குறித்து, 2ஆம் மரணத்தை குறித்து, அதே போல அக்கினி கடலை குறித்து, அந்த பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பு குறித்து நம்ம வந்துட்டு பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, முதலாவது தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் நீதி உள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த நித்தியமான நரகம் என்பது கர்த்தர் என்னைக்குமே வந்துட்டு சொல்லவே இல்லை. 2 அவுட்கம் தான் கர்த்தர் காமிச்சிருக்கிறாரு. ஒண்ணு ஜீவன், இன்னொன்னு மரணம். கீழ்ப்படிபவர்களுக்கு ஜீவன், கீழ்ப்படியாதவர்களுக்கு மரணம். பட் ஆத்மா வந்துட்டு எப்படிப்பட்டது? ஆத்மாவுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது. பட் ஆத்மாவுக்கு முடிவையும் கர்த்தர் கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறார். உங்கள் ஆத்மாவை அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்மாவை சாகும் என்கிற வசனங்களை நம்ம படித்து பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஆத்மாவை கர்த்தர் வந்துட்டு அழிப்பதற்கு அவர் வல்லவராக தான் வந்துட்டு இருக்கிறார். அப்படின்னாக்க யாருக்கு ஆத்மா வந்துட்டு அழியாது, யாருக்கு ஆத்மா அழியும்? துன்மார்க்கருடைய ஆத்மாவை கர்த்தர் அழித்து விடுவார். ஆனா கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கண்டிஷனலா இம்மார்டாலிட்டி கொடுக்கிறார். சோ இம்மார்டாலிட்டி, தேவன் ஒருவரே சாவாமை உள்ளவர். இந்த சாவாமைய, அழியாமைய கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு? கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். இப்ப வேதத்துல அந்த நித்தியமான சித்திரவதை என்பது என்றைக்குமே வந்துட்டு எழுதப்படவே இல்லை. அந்த எட்டர்னல் ஹெல், எட்டர்னல் டார்ச்சர், இந்த நித்தியமான சித்திரவதை இது வேதத்துல கர்த்தர் எழுதல. ஒண்ணு ஜீவன், இன்னொன்னு வந்துட்டு மரணம். இந்த மரணத்தை தான் வந்துட்டு நரகம் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். நரகம் என்றாலும், 2ஆம் மரணம் என்றாலும், அக்கினி கடல் என்றாலும் இது ஆத்மாவினுடைய அழிவை தான் கர்த்தர் பேசி இருக்கிறார். நம்ம ஏற்கனவே யோவான் 3:16 படிச்சது போல வந்துட்டு அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. துன்மார்க்கர்களுக்கு முழுமையான அழிவு. ஆனால் நீதிமான்களுக்கு மட்டும்தான் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவன். அப்ப இந்த நரகம் என்பது அது நித்தியமான ஒரு சித்திரவதை அல்ல. 2ஆம் மரணத்தின் போது, அக்கினி கடல், அந்த நியாய தீர்ப்பின் போது, 1000 வருட அரசாட்சியின் முடிவில் நடக்க போகிற அந்த பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் போது துன்மார்க்கருக்கு முழுமையான ஒரு அழிவை, ஆத்மாவுக்குரிய அழிவை கர்த்தர் கொடுக்கிறாரு. நீதிமான்களுக்கு மாத்திரம் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எட்டர்னல் ஹெல் இஸ் அ ஃபால்ஸ் டீச்சிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இம்மார்டல் சோல் ஃபார் எவ்ரி ஒன், அதுவும் ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இதுல நம்ம இன்னைக்கு இவ்வளவு நேரம் நம்ம ஆராய்ந்து பார்த்தது கர்த்தருடைய சுபாவம் தான்.
இன்னைக்கு நரகத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னாலும், 2ஆம் மரணத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னாலும், நம்ம இன்னைக்கு அதிகமா ஆராய்ந்து பார்த்தது கர்த்தருடைய சுபாவம் எப்படிப்பட்டது. அவர் அன்புள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். தண்டனைக்கு என்னைக்குமே, தவறுக்கு என்னைக்குமே தண்டனை உண்டு. கர்த்தர் வந்து நீதி உள்ளவரா இருக்கிறதுனால என்னைக்குமே தவறுகளுக்கு அவர் தண்டனை கொடுக்கிறார். ஆனா ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். இந்த காலகட்டம் என்பது 1000 வருட அரசாட்சி முடியும் வரைக்கும் தான் தண்டனை உண்டு. அதன் பிறகு 2ஆம் மரணத்திலே கர்த்தர் இந்த ஆத்துமாக்களை, துன்மார்க்கமான ஆத்துமாக்களை அழித்து விடுவார். நாமோ என்றென்றைக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா நித்திய ஜீவனை அடைவதற்காக நாம வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி செய்யணும். ஏன்னா கர்த்தருடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன் என்று எழுதி இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற பிள்ளைகளா, அநேகரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுகிற பிள்ளைகளா, அநேகரை வந்துட்டு நரகத்தின் பாதையிலிருந்து இழுத்து விடுகிற பிள்ளைகளா தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதற்காக தினம்தோறும் நம்ம ஜெபம் பண்ணி வந்துட்டு அநேகரை வந்துட்டு நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்கிற பிள்ளைகளா இருக்கும்படி நாம சாட்சியான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழணும். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாக்க நமக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பாரு. நம்மோடு கூட இருக்கிற விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பார். சோ இந்த தெளிவை கொடுத்த கர்த்தருக்கு வந்துட்டு நம்ம நன்றி சொல்லி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்துகிறேன், மை வணங்குகிறேன், மை ஆராதிக்கிறேன், நம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் தூயவர், உள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டமும் உடையது. ஏசப்பா, இந்த வேளையில நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே 1 யோவான்ல சொன்னது போல தேவன் அன்பாகவே இருக்கிறார். உடைய அன்பு வந்துட்டு அளவற்றது. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவரா இருக்கிறீர். ஆண்டவரே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நரகம் என்பது இது நித்திய நரகம் அல்ல. இது வந்துட்டு தண்டனை உண்டு அப்படின்றத நீங்க சொல்லி இருக்கிறீங்க. நீர் நீதி உள்ளவரா இருக்கிறதுனால தவறுகளுக்கு தண்டனை உண்டு. ஒருத்தன் மனம் திரும்பாம மறிச்சிட்டானா அவனுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. ஆனா அந்த தண்டனை வந்துட்டு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கும். 1000 வருட சாட்சியின் முடிவுல பெரிய வெள்ளை சிங்காசன தீர்ப்பின் போது அந்த அக்கினி கடல் என்கிற ஆக்கினை தீர்ப்பு வரும் பொழுது, அந்த 2ஆம் மரணம் என்கிற ஆக்கினை தீர்ப்பு வரும் பொழுது, துன்மார்க்கர் அனைவரையும் நீர் முற்றிலுமாக அவர்களுடைய ஆத்மாக்களை அழித்து நீர் அன்புள்ளவராய் இருக்கிறீர். நீர் சித்திரவதை செய்கிற தேவன் அல்ல அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்கப்பா. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உடைய சுபாவத்தை நாங்க இன்னும் அதிகமா வந்துட்டு ஆராய்ந்து பார்ப்பதற்கு எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு கிருபை உள்ள வசனங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்திய அந்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தர் தமது கிரியைகளில் எல்லாம் வந்துட்டு நீதிபரரா இருக்கிறார். தமது ஆண்டவரை எல்லா வந்துட்டு நடத்தையிலும் கர்த்தர் வந்துட்டு கிருபை உள்ளவரா இருக்கிறார் என்பதை உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை வந்துட்டு பலப்படுத்துங்க. எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரை ஒருவரும் ஆண்டவரை நித்திய ஜீவன்ல இருந்து விலகி போயிடாம எல்லாருமே நித்திய ஜீவ பாதையில நடப்பதற்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. சபையார் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அழிவின் பாதையில யாராவது போய்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாக்கா அவர்கள் எல்லோருமே மனம் திருப்புவதற்கு நீர் எங்களை சாட்சிகளாக பயன்படுத்த வேண்டுமாறு கெஞ்சிமன்ற ஆடுகிற சபையில இருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லோருமே நமக்கு சாட்சிகளாய் நடந்து எல்லோருமே அழிவின் பாதையில செல்பவர்களை வந்துட்டு, நரகத்தின் பாதையில செல்பவர்களை, அந்த 2ஆம் மரணத்தின் பாதையில செல்பவர்களை வந்துட்டு ஆண்டவரை எப்படி ஆகலும் திருப்புவதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன். நீர் எங்களை மனம் திருப்பிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அந்த ஆக்கினையை அடையாதவாறு நீர் எங்கள் எல்லோரையுமே மனம் திருப்பி எங்களை நித்திய ஜீவ பாதையில நடக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you, brothers and sisters. Praise the Lord Jesus.